குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெஷல் எடுத்த சப்ஜெக்டில் வந்து செகண்ட் அசைன்மெண்ட். அதாவது வந்து அசைன்மெண்ட் வந்து மோட்டிவேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இன் ஆர்கனைசேஷன். இது செகண்ட் அசைன்மெண்ட் உங்களுக்கானது. ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் வந்து பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு லிமிட்டிவ் ஆன்சர் டு த 6 டைப் ரிட்டன் பேஜ், அதாவது 6 பேஜுக்கு வந்து மட்டுப்படுத்தப்பட சொல்லியிருக்காங்க. அப்போ முதலாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, மாஸ்லோ நீட்ஸ் ஹைரார்கி தியரி implies that basic human needs are arranged in the fixed order. Critically analyze about the statement. இப்போ critically analyze the above statementன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த மாஸ்லோ தியரி வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து எவ்வாறு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்லணும். அப்போ அந்த மாஸ்லோண்ட படிமுறைகளை வந்து நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தோட அந்த படிமுறைகளோடு வந்து உதாரணங்களை நாங்கள் முன்வைக்கணும். அடுத்தது வந்து இந்த மாஸ்லோ படிநிலையில் வந்து இப்போ கிரிட்டிக்கலி அனலைசிஸ்ன்னு சொல்லி சொன்னால் அதுண்ட என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னால் ஆப்போசிட் சைடு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் என்ன சொல்றது பாசிட்டிவ் சைடும் இருக்கலாம், நெகட்டிவ் சைடும் இருக்கலாம். அப்போ ரெண்டையும் வந்து நாங்கள் அங்கே மென்ஷன் பண்ணி ஆக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க கேட்டிருக்காங்க, how will you apply the motivation hygienic theory to motivate operational level employee? அதாவது operational level எம்ப்ளாயில அதாவது மேனுஃபேக்சர் ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த மோட்டிவேஷன் ஹைஜானிக் தியரியை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுமே நார்மலாக மோட்டிவேஷன் தியரியை பற்றி தான் கேட்குறாங்க. நாங்கள் மோட்டிவேஷன் தியரி வந்து லெவல் 3ல இருந்தே படித்து கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நாங்கள் லெவல் 3ல வந்து என்ன சொல்றதுன்னா மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் ப்ராக்டிசஸ் சப்ஜெக்ட்ல படித்தோம். இல்லாட்டி இப்போ நாங்கள் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கு, அதில் படிக்கிறோம். அதே மாதிரி லெவல் 5ல வந்து ஆர்கனைசேஷன் பிஹேவியர் சப்ஜெக்டில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சரியா? ஸோ அப்போ அதே விஷயத்தை தான் இங்கே அசைன்மெண்ட்லையும் கேட்குறாங்க. இந்த அசைன்மெண்ட் ஒன்றும் டஃப் இல்லை. பட் ஒரு திங்க் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு விஷயம், இந்த அசைன்மெண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தந்த இந்த மோட்டிவேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அசைன்மெண்ட் ரெண்டுமே வந்து பெரிய டஃப் ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் இந்த அசைன்மெண்ட் பெருசாக டஃப் இல்லாத நிலை உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், எக்ஸாமில் அதாவது ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் ஆடாக போட சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து அசைன்மெண்ட்டில் முடியுமான்னு மட்டும் நல்ல ஸ்கோர் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அசைன்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, சரி. அப்போ நாங்கள் முதலாவது இந்த மாஸ்லோ நீட்ஸ், இந்த மாஸ்லோட தேவை படிமுறையை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ முதலாவது ஓகே சரி, மோட்டிவேஷன் சொல்லி சொன்னோம், அதாவது ஊக்கப்படுத்தல்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயை வந்து ஃபைனான்சியலாகவும் மோட்டிவ் பண்ணலாம், நான் ஃபைனான்சியலாகவும் மோட்டிவ் பண்ணலாம். அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவுல வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு காம்படிட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அந்த காம்படிட்டிவ் சிச்சுவேஷன்ல வந்து வேர்ல்ட் வைடா வந்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, இந்த மோட்டிவேஷனை பத்தி ரொம்பவே வந்து பேசுறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கொள்ள, எம்ப்ளாயை வந்து நாங்க கண்டினியூஸா வந்து எங்களோட அந்த ஆர்கனைசேஷனை வந்து கனெக்டிவிட்டியா வச்சுக்கொள்றேன்னா, இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு வந்து இந்த மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் வந்து உண்மையாலுமே நல்ல ஸ்கில், அதாவது நல்ல டேலண்டடானவங்க. ஸோ அவங்க மூலமா வந்து இந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து அந்த ஊழியர்களோட டேலண்ட்ல மட்டும் எங்களால் அதை என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ அவங்க அதுக்கு என்ன செய்யணும், அவங்க மோட்டிவ் பர்சனாகவும் இருக்கணும். என்னதான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு நல்ல டேலண்ட் இருந்தாலும், ஸ்கில்ஸ் இருந்தாலுமே வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியுமா? முடியாது. அங்க என்ன இருக்கணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அந்த மோட்டிவ்னு சொல்ற ஒரு விஷயம் எம்ப்ளாயி மத்தியில இருக்கணும். ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து மோட்டிவ் ஆகணும்னா ஆர்கனைசேஷன் என்ன செய்யணும்னு சொன்னா, எம்ப்ளாயை மோட்டிவேஷன் பண்ணணும். அப்ப எம்ப்ளாயை மோட்டிவேஷன் பண்றது எப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்காகத்தான் நாங்க படிக்கிறோம். இந்த மோட்டிவேஷன் தியரின்னு சொல்ற ஒரு சப்ஜெக்ட படிக்கிறோம். அந்த மோட்டிவேஷன் தியரியில வந்து பல என்ன சொல்றது, நிறைய ஒத்து என்ன ஆராய்ச்சியாளர்கள், அப்படி இல்லாட்டி நாங்க அறிஞர்கள்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த நிறைய அந்த ஆத்தர்ஸ், அப்படி இல்லாட்டி நிறைய அந்த குருஸ்,
என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மோட்டிவேஷன வந்து எந்தெந்த வேல வந்து நாங்க செய்ய முடியும்னு சொல்லி தான் எங்களுக்கு தராங்க. அதனால தான் நாங்க மாஸ்லோவோட மோட்டிவேஷன் தியரி இருக்கு, ஆஸ்பெர்க்ன்ற தியரின்னு சொல்லி இருக்கு. நாங்க நெறைய தியரீஸ் வந்து படிச்சு கொண்டு வாரோம். அப்ப இந்த போட்டி சூழ்ந்த இந்த என்வைரன்மென்ட்ல இந்த காம்படிட்டிவ் சிட்யூவேஷன் என்வைரன்மென்ட்ல வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ங்க இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து கண்டிப்பா அந்த வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ வந்து என்ன செய்வாங்கன்னா, மோட்டிவ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல அந்த எம்ப்ளாயி மோட்டிவ் ஆகாட்டி என்ன செய்வான்னு சொன்னா, அந்த ஆர்கனைசேஷன லீவ் பண்ணிட்டு இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுவாரு. ஸோ அதனால வந்து என்னைக்குமே வந்து ஒரு எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய ஸ்கில்ஸ்லயும், நாலேட்ஜ்லயும் வந்து மட்டும் ஸ்டேபிளா இருக்காது. அந்த ஆர்கனைசேஷனால வழங்கப்படுகின்ற மோட்டிவேஷன்லயும் வந்து தங்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து மோட்டிவேஷன் சொல்றது வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து நாங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, இந்த நாங்க ஏன் நாங்க இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் வந்து ஊழியர்கள், அதாவது வந்து மோட்டிவேஷன் சொல்ற விஷயம் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க முதலாவது வந்து என்ன சொன்னா, கெப்பாசிட்டி டூ வொர்க் அண்ட் வில்லிங் டூ வொர்க்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வேலை செய்றதுக்கான இயலளவும், வேலை செய்றதுக்கான தயார் நிலையும் இருக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாயி வந்து வேலை செய்றதுக்கான இயலளவுன்னு சொல்லி சொல்லக்கூட, அவரால வந்து எவ்வளவு அளவு வேலை செய்ய முடியும். மாறாக வந்து அவர் வேலை செய்றதுக்காக தயாராக இருக்கிறார். அதாவது ரெடியாகி இருக்கக்கூடிய நிலைய ஆர்வத்தையும் வந்து நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க என்னதான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயிக்கு வொர்க் குடுத்தாலும், அவரால வந்து மேக்ஸிமம் ஒரு எஃபோர்ட் ஒண்ணு இருக்கணும். ஸோ நாங்க சின்ன டாஸ்க்கா குடுக்குறோமோ, பெரிய டாஸ்க்கா குடுக்குறோமோ, அதுல இல்ல மேட்டர். ஸோ அவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அது விருப்பமா அந்த வேலைய செய்றாருன்னு சொல்லி. உண்மையிலே அந்த வேலை செய்றதுக்கான இயலளவு கெப்பாசிட்டி இருக்கா அவர்கிட்ட? அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், அவருக்கான ஆர்வம் இருக்கு. அது ஒரு என்ன சொல்றது, வில்லிங் டூ வொர்க்ன்னு சொல்லி ஒரு விருப்பம் ஒண்ணு இருக்கான்னு சொல்லி நாங்க பார்க்குறோம். அப்போ உண்மையாலுமே இந்த கெப்பாசிட்டி வொர்க்ன்னு சொல்றதுக்கும், இந்த வில்லிங் டூ வொர்க்களுக்கு இடையிலயும் வந்து ரொம்ப ஒரு டிஃபரண்ட் ஒண்ணு காணப்படுது. கெப்பாசிட்டி வொர்க்னா உண்மையாலுமே ஒரு எம்ப்ளாயில நல்லா வொர்க் பண்ண முடிஞ்சாலுமே, அந்த வில்லிங்ஸ் டூ வொர்க்ன்ற சொல்ற விஷயம், அதாவது அவர் வேலை செய்வதற்கான ஆர்வம் இல்லாட்டி, அவர் அந்த வேலைய வந்து அவரால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாது. ஸோ அதனால தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த வில்லிங் டூ வொர்க்ன்னு சொல்ற விஷயத்துக்காகத்தான் நாங்க என்ன செய்றோம்னா, மோட்டிவேஷன்ங்கிற சப்ஜெக்ட்ட வந்து அங்க நாங்க இன்க்ளூட் பண்றோம். பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு ஒரு ஆர்வம், அதாவது விருப்பம் இருந்தாலுமே, உண்மையாலுமே வேலை செய்றதுக்கான அளவு வந்து அவர்ல குறைஞ்சதா காணப்படும். ஸோ அதால தான் நாங்க மோட்டிவேஷன் சொல்ற விஷயத்த வந்து கன்டினியூஸா வந்து கொண்டு வரோம். இந்த மோட்டிவேஷன் சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, என்னைக்குமே வந்து ஃபைனான்ஷியலா மட்டும் இருக்காது. நான் ஃபைனான்ஷியலா கூட இருக்கலாம். ஃபைனான்ஷியலா மட்டும் ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேட் பண்ணணும்னு சொன்னா மட்டும் அது வந்து எக்காரணம் கொண்டுமே முடியாது. சரியா? ஏன்னா இப்ப நாங்க அந்த மாஸ்லோ தேவை படிமுறையில வந்து நாங்க பார்க்க போறோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அவரோட ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து இந்த பணம்னு சொல்ற விஷயம். இந்த ஃபைனான்ஷியல் அப்படி இல்லாட்டி மணின்னு சொல்ற விஷயம் வந்து உ மொ எம்ப்ளாயீஸ வந்து மோட்டிவ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அங்கால இருக்க லெவல் எல்லாமே வந்து அதாவது வந்து வேற 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 ரீசன்ஸ்களுக்காக தான் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மோட்டிவ் ஆகுறாங்க. ஸோ இப்ப ஆகவே வந்து எம்ப்ளாயில வந்து ஃபைனான்ஷியலா மட்டும் ஒரு எம்ப்ளாயி மோட்டிவ வந்து எதிர்பார்க்க மாட்டாரு. சரியா? அடுத்தது வந்து இந்த மோட்டிவ்ல வந்து தியரீஸ் ஆஃப் த மோட்டிவ்ன்னு சொல்லி இருக்கு. அதாவது வந்து தியரீஸ் ஆஃப் த மோட்டிவ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த மோட்டிவேஷன்ல வந்து தியரீஸ் இருக்கு. அதுதான் கன்டென்ட் மாடல்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து ப்ராசஸ் மாடல்ன்னு சொல்லி இருக்கு. சரியா? கன்டென்ட் மாடல நாங்க மோட்டிவேஷன் தியரின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து இந்த ஊக்கப்படுத்தல் தொடர்பான கோட்பாடுகள்னு சொல்லி நாங்க இத சொல்லுவோம். ஊக்கப்படுத்தலுக்கான காரணங்கள் மற்றும் ஊக்கப்படுத்தல் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பது அடிப்படையில தான் வந்து இந்த 2 கோட்பாடு வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவது உள்ளடக்க கோட்பாடு. நான் ஏன் இத விஷயங்கள சொல்லி வாரேன்னா, இந்த மோட்டிவேஷன் தியரி 2 எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல தெரியணும். அந்த உள்ளடக்க கோட்பாடு, இந்த கன்டென்ட் மாடல்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, மாஸ்லோவோட தியரியும் எர்ஸ்பர்க்ன்ற 2 ஃபேக்டர்ஸ் தியரியும் வந்து வருது. அப்ப இந்த ப்ராசஸ் மாடல் வந்து அதுலயும் இருக்கு. நீங்க அது வந்து அசைன்மென்ட்க்கு படிக்காட்டி, நீங்க அந்த சப்ஜெக்ட்ட வந்து வேறையா படிப்பீங்க. இப்போதைக்கு நான் இந்த கன்டென்ட் மாடல
வார இந்த மாஸ்லோண்ட ஹைரார்கி லெவலையும் அடுத்தது எர்ஸ்பர்க் டூ ஃபேக்டர் தியரியும் பார்ப்போம். சரியா? ரெண்டுமே பாருங்க நைன்டீன் 1950s தான் உருவாக்குது. அதாவது வந்து இந்த மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் த நீட்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றான்னு சொன்னா இந்த எர்ஸ்பர்க் ஆஃப் டூ ஃபேக்டர் தியரி வந்து கிரியேட் ஆகப்படுது. அப்ப இந்த கண்டென்ட் தியரி என்ன சொல்லுதுன்னு சொன்னா எந்த காரணங்களுக்காக என்பதை வந்து கண்டு கொள்வதில் கவனம் செலுத்துது. அதாவது ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேஷன் ஆகுறாங்கன்னா அது என்ன ரீசனுக்காக என்ன ஃபேக்டர் அங்கே எம்ப்ளாயி வந்து மோட்டிவேட் ஆகுறேன்னு சொல்ற அந்த ரீசனை தெரிஞ்சு கொள்ளத்தான் இந்த கண்டென்ட்ஸ் தியரி. அப்படி இல்லாட்டி நாங்கள் கண்டென்ட்ஸ் மாடல்னு சொல்லுவோம். அப்ப அது அடுத்தது இந்த ப்ராசஸ் மாடல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா எவ்வாறு மோட்டிவ் பண்ணலாம்னு சொல்லுது. நான் கண்டென்ட் மாடல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா எந்த ரீசனுக்காக அவங்க மோட்டிவ் ஆகுறாங்க. ப்ராசஸ் மாடல்னு சொன்னா எப்படி அவங்கள மோட்டிவ் பண்ணலாம்னு சொல்லித்தான் அங்க சொல்றாங்க. ஓகே. அப்ப நாங்க முதலாவது வந்து எங்களுக்கு அசைன்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்கோங்க. இந்த மாஸ்லோ தியரி ஆஃப் த நீட்ஸ் இது 1960ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மாஸ்லோண்ட தேவை படிமுறை கோட்பாடு. ஓகே. சோ இது வந்து நீங்க கண்டிப்பா அந்த அசைன்மென்ட்ல வந்து ஓகே. கண்டிப்பா வந்து இந்த மாஸ்லோவோட தியரி கோட்பாட வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். பாருங்க, இதுல வந்து 5 லெவல் இருக்கு. அதாவது 5 லெவல்ல வந்து முதலாவது வந்து சைக்காலஜிக்கல் நீட். அதாவது வந்து இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம் சாரி பிசி சாரி என்ன சொல்றேன், ஆ ச இந்த சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றப்ப வந்து உதாரணத்துக்கு பௌதீக தேவைன்னு சாரி சைக்காலஜிக்கல்ல பிசிக்காலஜிக்கல் நீட் இதுதான் வந்து பௌதீக தேவை. அடுத்து சேஃப்டி நீட் பாதுகாப்பு தேவை. அடுத்தது பிலாங்னஸ் அண்ட் லவ் நீட்ஸ். இதை வந்து நாங்க சொல்லுவோம் சோசியல் நீட்ஸ்னு கூட சொல்லலாம். சமூக தேவைன்னு சொல்லலாம். அடுத்தது கௌரவ தேவை. அதுதான் எஸ்டீம் நீட்ஸ். அடுத்து செல்ஃப் அக்யூலேஷன் சுய அந்தஸ்து தேவை. அப்படி இல்லாட்டி நாங்க அதை சுய கௌரவ தேவைன்னு கூட நாங்க சொல்லுவோம். இதுதான் வந்து 5 கேட்டகரி. அப்ப இதுல முதலாவது வந்துன்னு சொன்னா அதாவது வந்து இந்த மாஸ்லோ தியரி வந்து எப்படி அறிமுகப்படுத்தப்படுதுன்னு சொன்னா அப்ரகாம் எச் மாஸ்லோவால தான் வந்து 1943 ஆனா 1950ல தான் சரியா வந்து அந்த தியரியே கண்டென்ட் ஆகுது. முன்வைக்கப்பட்டது வந்து 1943ல வந்து ஆனா வந்து யூஸ் பண்ணப்பட்டது 1950ல. சரியா? அப்ப இந்த கோட்பாட்டுல வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா மனித தேவைகளை பற்றியும் அவை திருப்தி செய்யப்படுகின்ற முறைகள் பற்றியும் வந்து அவர் கருத்துக்களை முன் வச்சாரு. அதாவது வந்து என்ன சொல்றாரு? மனித தேவை பற்றியும், அவை திருப்தி செய்யப்படுகின்ற படிமுறை பற்றியும். அதனால தான் நாங்க சொல்றோம் ஹியூமன் நீட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த சீரிஸ் ஆஃப் த லெவல். மனித தேவையை பற்றியும், அந்த தேவை திருப்தி செய்யப்படுகின்ற முறை பற்றியும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அப்ப அவரோட கருத்தின்படி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து எப்போதுமே தேவை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது நீட்ஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து எப்போதுமே அதாவது அவர் லைஃப் லாங் டைம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அது வந்து இல்லாம போகாது. ஒரு தேவை அதாவது ஒரு நீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணப்பட்ட பிறகு இன்னொரு நீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். ஒரு தேவை நிறைவு செய்யப்பட்டதன் பின் இன்னொரு தேவை உருவாக்கப்படும். அடுத்தது வந்து ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படாவிடில் அதாவது ஒரு நீட்ஸ் வந்து அங்க வந்து நாங்க முடிக்காட்டி என்ன நடக்கும்னு சொன்னா அவரால மோட்டிவ் ஆக முடியாது. அப்படி இல்லாட்டி அவரை மோட்டிவ் பண்ணவும் முடியாது. ஸோ ஒவ்வொரு நீட்ஸும் கண்டிப்பா வந்து ஃபுல்பில் பண்ண வேண்டும். அவரு மோட்டிவ் ஆகுறதுன்னு சொன்னா. இது வந்து மனிதன்ட தேவை படிமுறை அமைப்புல தான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஹியூமன்ஸ் நீட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த சீரிஸ் ஆஃப் லெவல். அதத்தான் மனிதன்ட தேவைகள் படிமுறை அமைப்புல வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து பேசிக்கா என்ன தேவை? நாங்க தேவைன்னு சொன்னாலே ஆரம்பத்துல படிச்சோம்னா அது உணவு, உடை, உறையுள். அதுதான் நாங்க பிசிக்காலஜிக்கல்னு சொல்லி நாங்க படிக்கிறோம். உணவு, உடை, உறையுள்னு சொல்றோம். அப்ப அது மனிதனுக்கு பேசிக்கா தேவையான நீட். அடுத்தது வந்து இந்த மனிதன்ட வேலை வந்து இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய உதவ முடியும். நாங்க இப்ப இது மனிதன்ட அடிப்படை தேவைனாலும், இந்த மாஸ்லோ அறிமுகப்படுத்தப்பட்ட தேவை வந்து மனிதன்ட அடிப்படை தேவையா இருந்தாலும் கூட, ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஊழியர்கள்ட வேலைகளையும் வந்து இந்த தேவை தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா பூர்த்தி செய்யுது. அதாவது வந்து தனது வேலை செய்றது மூலமாக வந்து எதை எதிர்பார்க்கிறான்? அந்த ஒரு ஒரு ஊழியர் வந்து தன்னோட வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்றது ஊடாக வந்து எதை எதிர்பார்க்கிறாரு? அது மட்டும் இல்லாம எந்த தேவையை பூர்த்தி செய்ய உள்ளான் என்பதுல தான் தங்கியிருக்கு. ஓகே. அவரோட ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஊழியர் அவருக்கு வந்து அவர் வேலை செய்யணும்னு சொன்னா அவருக்கு என்ன தேவை நிறைவு செய்யப்படணும்? சேஃப்டியா, லவ்வா, எஸ்டீமா, செல்ஃப் ரெகுலேஷனா, பிசிக்காலஜிக்கலான்னு சொல்லி எந்த தேவை நிறைவு செய்யப்படணும்னு சொல்லி நாங்க மெயினா முதல்ல பார்க்கணும். அதத்தான் வந்து இங்க சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா அங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்ப முதலாவது வந்து நாங்க பார்ப்போம் வந்து பௌதீக தேவை. அதாவது தான் நாங்க
ஓகே. அதுதான் ஃபுட்ஸ், வாட்டர், வார்ம்த் அண்ட் ரெஸ்ட். இப்ப இங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. The Maslow needs hierarchy theory implies that the basic human needs are arranged in the fixed order. Critically analyze the above statement. அப்ப நாங்க வந்து முதலாவது வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த பிசிக்காலஜிக்கல்னு சொல்ற விஷயத்துல, பௌத்திக தேவைன்னு சொல்ற விஷயத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? ஃபுட்ஸ், வாட்டர், வார்ம்த் அண்ட் ரெஸ்ட். அதாவது உணவு, உடை, உறையுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, சரியா? ஸோ இத வந்து அப்ப மனிதன்ட அடிப்படை தேவை. இது வந்து கண்டிப்பா வந்து பூர்த்தி செய்யக்கூடிய தேவையா இருக்கும். இது மனிதன் வந்து அடிப்படையா கண்டிப்பா பூர்த்தி செய்யக்கூடிய தேவையா இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? அடுத்தது வந்து சேஃப்டி நீட்ஸ். அதுதான் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. அதாவது பாதுகாப்பு தேவை. இது வந்து பொருளாதார ரீதியான பாதுகாப்பா இருக்கலாம். அதாவது வந்து எக்கனாமிக்கல் அவரோட சேஃப்டி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இயற்கை அழிவுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள. உதாரணத்துக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கோ, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு டிசீஸ்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காகத்தான் இந்த பாதுகாப்புன்னு சொல்ற விஷயம் வந்து தேவைப்படுது. சரியா? ஸோ இங்க அப்படியும் இல்லாட்டி நாங்க சேஃப்டி நீட்ஸ்க்குள்ள வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, சட்டம், போலீஸ், நீதிபதி, லீகல், போலீஸ் அந்த மாதிரியான இதுகளும் பாதுகாப்புக்குள்ள தான் உள்ளடக்கப்படுது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர எங்களுக்கு சேஃப்டி, கார்டினியன்ஸ் கிட்ட இருந்து வர சேஃப்டி, அதுகள் கூட இந்த சேஃப்டி நீட்ஸ்ல தான் வருது. ஸோ அப்ப இங்க சேஃப்டி நீட்ஸும் பிசிக்கல் நீட்ஸும் வந்து என்ன சொல்றான்னு சொன்ன ஒரு மாஸ்லோல பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லி, அதாவது அடிப்படை, அப்படி இல்லாட்டி பேசிக் அடிப்படை தேவைகள்னு சொல்லி வரையறுக்கப்படுது. இந்த வரைபடம் எல்லாம் இந்த மாதிரி தெளிவா போடுங்க. அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னா, இது வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து முதலாவது வந்து இருக்கு என்னதுன்னு சொன்னா, பிலாங்னஸ் அண்ட் த லவ் அண்ட் நீட்ஸ். அதாவது வந்து நாங்க அதை சொல்றது வந்து சமூக தேவைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சமூக தேவைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து சமூகத்தோட இணைந்து வாழ்றதாக, ஒரு சமூகத்தோட, ஒரு சொசைட்டியோட இணைந்து வாழ்றதுக்காக வந்து ஒரு நபர் வந்து என்னென்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், பேரண்ட்ஸ்ட லவ்வா இருக்கலாம். ஸோ அதுதான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொல்றது. ஒரு சமூகத்தோட வந்து இணைஞ்சு வாழ்றதுக்காக வந்து அவரோட நண்பர்களை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாட்டி ஒரு லவ், ஒரு போயோ கேர்ளோ லவ், அது பேரண்ட்ஸோட ஒரு லவ்வா இருக்கலாம், சிஸ்டர் அண்ட் பிரதரிங் லவ்வா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. அடுத்தது எஸ்டீம், அதுதான் கௌரவ தேவை. அப்படி இல்லாட்டி நாங்க அதை சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, கௌரவ தேவைன்னு தான் சொல்லுவோம். அதாவது வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா, பிறருடைய மதிப்பினை பெற்றுக்கொள்வது. இன்னொரு தேர்ட் பெர்சன் கிட்ட இருந்து நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, அவர்ட்ட இருந்து எங்கட மதிப்பை பெற்றுக்கொள்வது. ஸோ அவர் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். த பிரெஸ்டீஜ் அண்ட் ஃபீலிங் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்றது. பிரெஸ்டீஜ், அதாவது எங்கட பிரெஸ்டீஜ்னு சொன்னா எங்கட தன்மானம். எங்களுக்கு ஒருத்தர் வந்து எங்களை இப்ப போலீஸ் கண்டா நாங்க சல்யூட் பண்ணுவாங்க போலீஸ்ல உள்ளவங்க. ஒரு கமாண்டரை கண்டா சல்யூட் பண்ணுவாங்க. டீச்சரை கண்டா எழுப்பி நிற்பாங்க. இதே மேனேஜரை கண்டா நாங்க என்ன செய்வோம்? ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்கிறது. அதைத்தான் வந்து பிரெஸ்டீஜ்னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த பிரெஸ்டீஜ், அதுதான் கௌரவ தேவை. அந்த கௌரவ தேவையை வந்து எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது அது அப்ப அந்த என்ன சொல்ற எஸ்டீம் நீட்ஸ், இந்த பிலாங்னஸ் அண்ட் லவ் நீட்ஸ் தான் நாங்க என்ன சொல்றது, சைக்காலஜிக்கல் நீட்ஸ்னு சொல்லி சொல்றது. சைக்காலஜிக்கல் நீட், அதாவது உளவியல் தேவைப்பாடுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது செல்ஃப் ஃபுல்ஃபில் நீட்ஸ். அதாவது வந்து இதை நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஃபுல்லா growth லெவல்னு சொல்லலாம். செல்ஃப் ஃபுல்ஃபில் நீட்ஸ், அதாவது சுயமா தன்னுடைய சுய கௌரவ தேவை, சுய அந்தஸ்து தேவைன்னு சொல்லலாம். அதாவது வந்து தன்னுடைய ஆற்றல் மூலம், அந்த டேலண்ட் மூலம் வந்து அவர் அச்சீவ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் நீட்ஸை தான் வந்து நாங்க சொல்றது வந்து செல்ஃப் அக்யூலேஷன்ஸ்னு சொல்லி சொல்றது. மனிதன் தேவைகளை வந்து அவர் வேலை மூலமும் அடைஞ்சு கொள்ள முற்படுகிறார். அதாவது ஒரு பேசிக்கா வந்து பாருங்க, அச்சீவிங் த ஒன் ஃபுல் பொட்டென்ஷியல் இன்க்ளூடிங் த கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அதாவது அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம், அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கிறதான் செல்ஃப் ஃபுல்ஃபில் நீட்ஸ்ன்னு சொல்லி. அப்ப இந்த தேவைகள் வந்து மனிதன்ட வந்து, அதாவது நார்மலா ஹியூமன்ஸை நோக்கி இருந்தாலுமே வந்து ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஹைரார்கி, இந்த மாஸ்லோ இந்த மாடலர் தியரியை யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகி கொள்றாங்க.
அப்ப இந்த மாஸ்லோன்ற படிமுறையை நாங்க சரியா விளங்கிக் கொள்வதன் மூலமா, மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் வந்து சரியா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது மூலமா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஊழியர்கள் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க எம்ப்ளாயிட வந்து நீட்ஸ் என்னதுன்னு சொல்லி மேனேஜர்ஸால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதன் மூலமா வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்கிற வந்து அதாவது தேவைகள வந்து நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் வந்து ஊழியர்கள வந்து அதாவது ஆர்கனைசேஷன்ல இருக்க அந்த வேலைகள் மூலம் வந்து இந்த தேவைகள நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நாங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து வொர்க் பண்ண அவருடைய இந்த மாஸ்லோன்ற தியரி அடிப்படையில அவருக்காக நாங்க மோட்டிவ் பண்ணி போக்குல வந்து என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, எம்ப்ளாயீஸ வந்து மோட்டிவ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் இருக்கு. முதல் ஸ்டெப் பிசிக்கல் நீட்ஸ், அடுத்து சேஃப்டி நீட்ஸ். அது நிறைவு செஞ்சோன அப்புறம் பார்ப்பார் பிலாங்கிங்னஸ் அண்ட் லவ் நீட்ஸ். அது செஞ்சு முடிச்சோம். அத கம்ப்ளீட் பண்ண எஸ்டிமேட் நீட். அப்புறம் செல்ஃப் ரெகுலேஷன் நீட்னு இப்படி உயர்ந்து கொண்டே போகும். ஓகே. அதத்தான் இங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயி இன் ஆர்கனைசேஷன். இத நாங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து எடுத்துக்கொள்றோம்னு சொல்லி பார்த்தா, இந்த பிசிக்கல் நீட்ஸ் அப்படி இல்லாட்டி நாங்க இத பேசிக் நீட்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். அ குட் சாலரி மெயின்டெயின் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லைஃப். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, இதுல வந்து பிசிக்கல் நீட்ஸ்ன்னு சொன்னா, ஒரு பேசிக்கா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வொர்க் போறாருன்னு சொன்னா ஒரு எம்ப்ளாயி, அவரு பேசிக்கா எதிர்பார்க்கிற விஷயம் என்னதுன்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு சேலரி. அதாவது வந்து எனக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்றதுன்னு சொன்னா, இந்த மாஸ்லோ தியரியில பேசிக் லெவல்ல வந்து நான் எனக்கு வந்து ஒரு சேலரி, ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி இருந்தா ஓகே. நான் வாழ்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி இருந்தா ஓகே. அடுத்தது சேஃப்டி நீட். அதாவது 2வது கட்டத்துல கன்ஃபர்மேஷன் ஆன் த ஜாப் ஆஃப் பென்ஷன் ஸ்கீம். அப்ப கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஜாப்னா என்னது? அப்ப அவர் வந்து முதல்ல வந்து வேலைய வந்து நிரந்தரமாக்கி இருக்க இந்த சேஃப்டி நீட்ல தான் வந்து என்ன அப்ப அந்த சேஃப்டி நீட்க்கு முன்னுக்கு வந்து அவர் எப்பனாலும் வேலைய விட்டு விலக்கலாம். ஆனா, அவர் எப்ப அந்த சேஃப்டி நீட் தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னா, அவர்ட்ட அந்த பேசிக் அந்த சேலரி அந்த அவர் எதிர்பார்க்கிற சேலரி அவர் வாழ்றதுக்கு தேவையான சேலரி வந்த பிறகு, அடுத்த கட்ட தேவைய வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் என்னது? கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஜாப். அதாவது வேலையில வந்து நிரந்தர தன்மைய வந்து எதிர்பார்க்கிறாரு. சரியா? இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அவர் வேலைய விட்டு நிக்கிறார்னாலும், அவர் சேஃப்டி நீட்ஸ் எப்படி எதிர்பார்க்கிறார்ன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு வழங்கப்படுகின்ற பென்ஷன் மூலமா எவ்வளோ பென்ஷன் தருவாங்க? ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ பென்ஷன்? எந்த டேட்ல? அதத்தான் பென்ஷன் ஸ்கீம்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப பிசிக்கல் நீட்ஸும் கம்ப்ளீட் பண்ணோனே அடுத்த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி என்ன செய்வாரு? சேஃப்டி நீட்ஸ நோக்கி இருப்பாரு. அந்த சேஃப்டி நீட்ஸ்ல தான் என்னது? ஜாப் கன்ஃபர்மேஷன் அதாவது தொழில் வேலையில வந்து நிரந்தரமாக்கப்படுறது. அடுத்தது லவ் நீட்ஸ். லவ் நீட்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா Okay. Putting them to the working in a group, opportunity to the entertainment, allow them move with the group. அதாவது இப்ப நாங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கக்குள்ள ஒவ்வொரு கொலீஜ்ஸோடையும் வொர்க் பண்ணுவோம். அப்படி வொர்க் பண்ணக்குள்ள புட்டிங் தெம் த வொர்க் குரூப் அதாவது குழுவோட வந்து நாங்க அவர வேலை செய்ய இணைக்கிறது. தனியா இவ்வளவு நாள் வொர்க் பண்ணாம அவர் ஒரு டீமோட அசைன் பண்றது. ஸோ அப்ப அந்த டீமோட வொர்க் பண்ணக்குள்ள வந்து அந்த அந்த டீம்ல இருக்கவங்களோட வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து அவரு மோட்டிவ் ஆவாரு. ஆப்பர்ச்சுனிட்டி டூ என்டர்டெயின்மென்ட். அதாவது வந்து அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சான்ஸ குடுக்குறது, சந்தர்ப்பங்கள வழங்குறது, என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு. அலோவ் தெம் டூ த மூவ் வித் த குரூப். ஸோ அவங்க எல்லாரையும் வந்து அப்படி அதாவது குழுவா வந்து கொலாப்ஸ் ஆக்குறது மூலமா வந்து அவர்ட்ட அந்த சொன்ன அதாவது வந்து இந்த லவ்ஸ் நீட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது எஸ்டீம் நீட். இப்ப கௌரவத்தை விட புரொவைடிங் த பொசிஷனல் ஸ்டேட்டஸ் அவார்ட் அப்ரிசியேஷன். அதாவது புரொவைட் த பொசிஷனல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து உங்களுக்கு பேசிக்கா சேலரியும் ஓகே ஆகிருச்சு. ஸோ உங்களோட ஜாப்பும் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு கொலீக் சர்க்கிள் இருக்காங்க. லவ் நீட்ஸ். அடுத்தது நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னா, உங்களோட அந்த தொழில்ல வந்து பதவி உயர்வ எதிர்பார்ங்க. புரொவைடிங் த பொசிஷனல் ஸ்டேட். நீங்க அந்த டைம்ல என்ன பொசிஷன்ல இருக்கணும்? நான் இப்போ என்ட்ட 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. நான் 5 இயர்ஸ்ல வந்து நான் ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்ல இருக்கணும். என்ட்ட ஒரு 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. நான் 9 இயர்ஸ்ல வந்து மேனேஜரா இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கணும் அப்படி. அதுதான் இந்த எஸ்டீம் நீட். புரொவைடிங் த பொசிஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் அவார்ட் அப்ரிசியேஷன். அதாவது அவருக்கு வந்து அவர என்ன சொல்றது கௌரவப்படுத்துறதுக்காக அவார்ட்ஸ் குடுக்குறது. ஸோ அந்த நாங்க சொல்லுவோமே, இந்த சேர்மன் அவார்ட்ஸ் அந்த மாரியான எக்ஸாம்பிள்ஸ்ங்கள வந்து நாங்க இங்க போட முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே. இந்த செல்ஃப் எக்விலேஷன் என்ன? சுய கௌரவ தேவை. ஐடென்டிஃபை தி அதர் நீட்ஸ் அண்ட் புரொவைடிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி டூ சாட்டிஸ்ஃபை தெம். அப்ப நாங்க அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து கேபின் குடுக்குறது. ஸோ அவர ரெகக்னைசேஷன் பண்றது. அதத்தான் செல்ஃப் எக்விலேஷன்னு சொல்லி சொல்றது. அவருக்குன்னு ஒரு சுய கௌரவம் உருவாக்கக்கூடிய மாரி கௌரவம். இதுதான் இந்த நீட்ஸ்ன்ற படிமுறை. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயியா இருக்கக்குள்ள. அப்ப நாங்க கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கான் தானே! அப்ப நாங்க இந்த தியரியில வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வீக்னஸையும் பார்க்கணும். இப்ப நாங்க கிரிட்டிக்கலா வந்து இப்ப நாங்க இவ்வளவு தூரம் வந்து இதுல பொசிஷனல்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இப்ப சம்டைம்ஸ் வந்து கிரிட்டிக்கலாவும் நாங்க இத பார்க்கணும். சரியா? அப்ப இந்த கிரிட்டிக்கல்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க, "த பீப்பிள் மூவ் த நெக்ஸ்ட் லெவல் ஒன்லி ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் த லோவர் லெவல் நீட்ஸ்." அதாவது வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு எம்ப்ளாயி போறாங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அது கீழ உள்ள லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகுனா மட்டும் தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பட் இன் த பிராக்டிகலி திஸ் மே நாட் பி இன் த ஹேப்பன். ஆனா உண்மையாலுமே வந்து இது பிராக்டிகலில வந்து அப்படி நடைபெறாது. அதாவது வந்து சேலரி வந்து நார்மலா ஸ்டாண்டர்ட்க்கு குடுத்த பிறகு எம்ப்ளாயீஸ் வந்து வொர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு லெவலா கம்ப்ளீட் பண்ணோன தான் அவங்க மோட்டிவ் ஆகுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயமே இல்ல. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா எம்ப்ளாயின்னு சொல்லி சொல்லக்குள்ள அவருக்கு இந்த சேஃப்டி நீட்ஸ், அந்த அடுத்தது பிசிக்கல் நீட்ஸ் அது எல்லாமே ஒரேடியா வந்துரும். அடுத்தது அந்த பிலாங்னஸ் அண்ட் நீட்ஸும் ஒரேடியா வந்துரும். அப்படி பார்க்கல இந்த எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் மட்டும் தான் அடுத்த கட்டத்த நோக்கி நகரும்னு சொல்லி சொல்லலாம். அதாவது மத்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றான்னா, அவருக்கு பேசிக் சேலரி ஒழுங்கா குடுத்து, அதே மாரி அவருக்கான சேஃப்டீஸ் அந்த மாரி இப்ப இன்சூரன்ஸ் அது இதுகள் வந்து ப்ரைவேட்லாம் பண்ணி, ஸோ அப்படி நடக்கும். அதுதான் அது. அடுத்தது people willing to motive the results of the needs satisfied but the people will be motivate the other needs are not satisfied. அதாவது வந்து தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதுக்கு பிறகு மக்கள் வந்து கண்டிப்பா வந்து மோட்டிவ் ஆகுவாங்க. அப்படி அவங்களோட நீட்ஸ வந்து நாங்க ஃபுல்ஃபில் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அவங்க அதாவது வந்து மக்கள் வந்து நாட் சாட்டிஸ்ஃபை. அதாவது வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, பட் தி பீப்பிள் வில் பி த மோட்டிவேட்டட் இன் தியர் நீட்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபை. அப்ப அவங்க வந்து அந்த தேவையின் மூலமா வந்து என்ன செய்றாங்கன்னா, ஊக்கப்படுத்தப்படலன்னு சொல்லி சொல்றாங்க. தேவை வந்து நிறைவேற்றப்படாத நிலை. இதுதான் வீக்னஸ் ஆஃப் த தியரீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது அடுத்தது என்ன சொல்லலாம்ன்னு சொன்னா, ஈவன் இன் த சேம் கேட்டகரி டிஃபரண்ட் இண்டிவிஜுவல் மே ஹேவ் டூ த டிஃபரண்ட் லெவல். இப்ப பாருங்க, இப்ப சேலரி வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆனா உங்களோட சேலரிய விட வெளியில இருந்து கொண்டு வர இன்னொரு பெர்சன்ட் சேலரி வந்து கூடுதலா இருக்கும். ஐ திங்க் ஈவன் தி சேம் கேட்டகரி பட் டிஃபரண்ட் இண்டிவிஜுவல் மே ஹேவ் அ டிஃபரண்ட் லெவல். நீங்களும் ஒரே சேம் கேட்டகரி தான் இருக்கீங்க ஒரு ஆஸ் அ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். வெளியில இருந்து வரவரு ஆஸ் அ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஆனா உங்களோட 2 பேருக்கு இடையில சேலரி வந்து ரொம்ப டிஃபரன்ஷியேஷனா இருக்கும். ஓகே. 1 மினிட். ஓகே. அதுதான் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு லெவல்லயும் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஆனா மேனேஜர்ஸ்க்கும் இன்னொரு மேனேஜருக்கும் இருக்கிற சம்பளம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். அவங்களுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த நீட்ஸ் வந்து அவங்களோட வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். தேர் ஆர் நோ கேரண்டி டூ தட் சாட்டிஸ்ஃபை வொர்க் வில் ஆல்வேஸ் புரொடியூஸ் அ குட் சாரி ஈவன் த இண்டிவிஜுவல் மே ஹேவ் டூ த டிஃபரெண்ட் லெவல்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, தேர் ஆர் நோ கேரண்டி தட் த சாட்டிஸ்ஃபை வொர்க்கர் வில் ஆல்வேஸ் புரொடியூஸ் த குட் அவுட்புட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான அதாவது ஒரு திருப்தியான ஊழியர் அவுட்புட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணுவான்னு சொல்லி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து நல்ல சேலரி எல்லாம் வாங்கிட்டு அவருக்கான நீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு சம்டைம்ஸ் வந்து அவர் வொர்க் செய்யாம கூட இருக்கலாம். அவரால வந்து ஒரு எதிர்பார்த்த அவுட்புட் வந்து இல்லாம கூட இருக்கலாம். அதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்ல. நாங்க அவர மோட்டிவ் பண்றதால வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா புரொடக்டிவிட்டில வந்து இன்கிரிமெண்ட் ஒண்ணு நடக்கும்னு சொல்லி நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு அன்சர்டனிட்டியான தன்மையா தான் இருக்கும். Even at the same need level of degree of satisfaction gained by the different people may not the
சேம். அதாவது ஒரே தரவை மட்டத்துல இருந்தாலுமே, வெவ்வேறு நபர்களுக்கு கிடைக்கும் திருப்தின்ற அளவு வந்து ஒரே மாதிரியா இருக்காதுன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து நபருக்கு நபர் வந்து வேறுபடவும் செய்யும். One important factor that the theory can be used as a basis identify the human needs. அதாவது இந்த ஃபேக்டர் இது மெயினா இந்த மாஸ்லோவோட வந்து பேசிக் வந்து ஒரு மனிதனோட அடிப்படை தேவைகள வந்து புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இது யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேயா? பேசிக் நீட், சைக்காலஜிக்கல் நீட்ஸ், பிசிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் இருக்கு. ஓகே. சரி. அடுத்தது ஹெர்ஸ்பர்க் டூ ஃபேக்டர் தியரி மோட்டிவேஷன். அத நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா, ஆஸ்பெர்க் தியரி ஆன் மோட்டிவேஷன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி டூ ஃபேக்டர்ஸ் தியரின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 2வது அசைன்மென்ட்ல கேட்டிருக்காங்க. பாருங்க. ஹவ் வில் யூ அப்ளை த மோட்டிவேஷன் ஐஜானிக் தியரி. அதாவது ஐஜானிக் தியரின்னு சொன்னாலே வந்து இந்த டூ ஃபேக்டர்ஸ் தியரிய தான் சொல்றாங்க. இந்த ஐஜானிக் தியரி டு மோட்டிவ் த ஆப்பரேஷன் லெவல் எம்ப்ளாயி. அதாவது ஆப்பரேஷனல் செயற்பாட்டு மட்டத்துல இருக்க ஒரு உற்பத்தி துறையில வந்து செயற்பாட்டு மட்டத்துல இருக்க ஊழியர்கள் வந்து இந்த மோட்டிவேஷன் ஆஃப் ஐஜானிக் தியரியை யூஸ் பண்ணி எப்படி நாங்க மோட்டிவ் பண்றோம்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ முதலாவது வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஐஜானிக் தியரி நான் சொன்னேன். ஹெர்ஸ்பர்க்ன டூ ஃபேக்டர் தியரியும் 1950ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது இது 1950ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆனா வந்து 1960ல தான் அவங்க இந்த என்ன சொல்றாங்கன்னா, இது 1950, 60 காலப்பகுதின்னு தான் நாங்க ஆல்மோஸ்ட் யூஸ் பண்றது. அப்ப இன் 1960ல வந்து இந்த எர்ஸ்பர்க்கும் அவரோட ரிசர்ச்சரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு ரிசர்ச் ஒண்ணு செஞ்சாங்க. அந்த ரிசர்ச் மூலமா வந்து கிரியேட் ஆகுன கான்செப்ட் தான் இந்த எர்ஸ்பர்க் டூ ஃபேக்டர்ஸ் தியரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அந்த என்ன டேட்டா கேதரிங் பண்றவங்கட்ட. முதலாவது வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து வேலையில திருப்தி ஏற்படுத்துற காரணி. அதாவது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். அடுத்தது வந்து அதிருப்தியை ஏற்படுத்தும் காரணம். வாட் ஆர் த டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் த ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். வேலையில அதிருப்தியை ஏற்படுத்துற காரணிகள் என்ன? இந்த 2 கேள்வி தான் கேட்டாங்க. ஸோ அப்படி கேட்டு ஆராயப்பட்ட இந்த மாடல் தான் வந்து என்னதுன்னா, டூ ஃபேக்டர்ஸ் தியரின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி மோட்டிவேஷன் ஐஜானிக் தியரி, ஹெர்ஸ்பர்க் டூ ஃபேக்டர்ஸ் தியரின்னு கூட நாங்க அத சொல்லுவோம். ஓகேயா? ஓகே. அப்ப அடுத்து இதில் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னதுன்னு சொன்னா, அப்ப இந்த சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் அன்சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படி இல்ல டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன், சாட்டிஸ்ஃபிகேஷன், டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் அதாவது பாருங்க இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன், ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் இது 2க்குமே இடையில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு கேப் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அப்ப இந்த சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் ஜாப் ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் என்ன ரீசன்னு சொல்லி சில ரீசன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணோன தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க அத அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாதத வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி தீர்மானம் மேற்கொண்டாங்க. அப்ப முதலாவது வந்து பாருங்க, இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படி இல்லாட்டி ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. இந்த ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஹைஜீனிக் ஃபேக்டர். இத நாங்க சுகாதார காரணி கோட்பாடுன்னு கூட நாங்க அத தமிழ்ல சொல்லுவோம். அப்ப இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ்ல வந்து முதலாவது வந்து என்னதுன்னு சொன்னா, ஹோல்ட் ஆன்னு சொன்னா, அதாவது வந்து அந்த நாங்க திருப்தி ஏற்படுத்தும் காரணிகள்ல வந்து ஊக்குவிப்பு காரணி என வரையறை செய்யப்பட்டது. திருப்தியின்மை ஏற்படுத்துற காரணி வந்து வேலை தொடர்பாக, அதாவது வெளி சார்ந்த தன்மையா இருக்கும்னு சொல்றோம். இது நாங்க சுகாதார காரணிகள்னு கூட நாங்க இத சொல்லுவோம்.
அப்ப முதலாவது வந்து பாருங்க, இப்ப கஸ்டமர் வந்து ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுறார்ன்னா, அதுல முதலாவது வொர்க்கிங் கண்டிஷன். அதாவது கம்பெனியின் நிபந்தனைகள். டைமுக்கு சரியா 8 மணின்னா 8 மணிக்கு வரணும். 5 மணின்னா சரியா 8 மணிக்கு வந்து 5 மணிக்கு தான் ஆஃப் ஆகிரும். 8 மணிக்கு 8:30க்கு வந்துட்டு 5 மணிக்கு ஆஃப் ஆக முடியாது. அந்த மாரியான விஷயங்கள். சரியா நாங்க சாட்டர்டே வொர்க்ன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா 1:30 வரைக்கும்னா 1:30 வரைக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த வொர்க்கிங் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்றது. சம்டைம்ஸ் வந்து போற டைம்ல வொர்க் பண்ண வேண்டி வரும். ஃபோன் யூஸ் பண்ண இயலாது ஆஃபீஸ் டைம்ல. அ அடுத்தது வந்து ட்ரெஸ் ஃபார்மட் வந்து சரியா இருக்கணும். ஸோ இதுகள் எல்லாமே வந்து வொர்க்கிங் கண்டிஷன். இப்படி இந்த வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, கண்டிப்பா வந்து எம்ப்ளாயீஸால வந்து சரியாக வந்து மோட்டிவ் ஆகி வொர்க் பண்ண முடியாது. சரியா? அதுதாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கோவொர்க்கர் ரிலேஷன்ஸ். அதாவது அந்த நிறுவனத்தோட தொடர்புடைய தரப்பு. சாரி அந்த நீங்க ஒரு பகுதியில இருக்கீங்க, ஒரு செக்ஷன்ல வொர்க் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களோட இருக்கிற மத்த கொலீஜஸ் அவங்க வந்து என்னதுன்னு சொன்னா, அவங்க உங்களோட இருக்கிற ஏனைய நண்பர்கள் வந்து, அவங்க வந்து ஒரு முரண்பட்டவங்களா இருந்தாலும், உங்களால அந்த ஜாப்ல என்னதான் நாங்க வந்து வேலை வந்து கஷ்டமா இருந்தாலும், நாங்க உண்மையாலுமே வந்து வேலை செய்யக்கான போறதுக்கான ஒரு ரீசன் தான் வந்து, எங்கட வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபிரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நாங்க போவோம். ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து ஒரு ஜாப் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுதுன்னு சொன்னா, கண்டிப்பா நாங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அதாவது வந்து நாங்க அந்த கோவொர்க்கர்ல தான் ஏதாவது இஷ்யூஸா இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்க முடியும். அடுத்தது வந்து என்னதுன்னா, பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ். அதாவது பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்லுவோம். என்ன சொல்றதுன்னா, கம்பெனி பாலிசிஸ். அதாவது வந்து கம்பெனி பாலிசிஸ்ன்னு சொன்னா, இந்த கம்பெனியில வந்து இந்த இவ்வளவு வருஷத்துக்கு தான் வொர்க் பண்ண முடியும். இந்த கம்பெனியில வந்து குளோபல் மார்க்கெட்டோட வந்து கன்டின்யூ பண்ணாது, ஜாயின் பண்ணாது. அந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்றோம். சரியா எம்ப்ளாயீஸ் வந்து இப்ப என்ன சொல்றது? இப்ப அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு வந்து வராட்டி அன்னைக்கு ஃபுல்லா ஹால்ஃப் டே அந்த மாரியான இதுகள்லாம் கொண்டு வாரது. சரியா? ஸோ, இப்ப அதுகளும் இருந்தாலும் வந்து கூட வந்து என்ன செய்யும்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாப் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிருவாரு. ஓகேயா? அடுத்தது வந்து சூப்பர்வைசர் குவாலிட்டி. சூப்பர்வைசர் குவாலிட்டின்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோம்னா, மேற்பார்வையாளர்கள். அப்ப அந்த அவர் தனக்கு கீழ வேலை செய்றவங்களா இருந்தாலுமே, மேல இருக்கிறது வந்து சூப்பர்வைசர் வந்து ரொம்ப ரஷ்ஷா நடந்து கொள்ளலாம் முடியாது. அப்படி ரஷ்ஷா நடக்கிற நேரத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஜாப் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுது. அப்ப அடுத்தது. ஆ ஓகே. பேஸ் வேஜஸ் அண்ட் சேலரி. அப்ப பேஸ் வேஜஸ் அண்ட் சேலரின்னு சொல்லக்குள்ள அடிப்படையான பேசிக்கான சம்பளங்கள் வந்து ஒழுங்கா வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து செய்யப்படும். ஓகேயா? ஸோ இதுதான் மெயினா ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன்ல ஏற்படக்கூடிய ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அது இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ். அடுத்தது வந்து தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த அ அடுத்த அடுத்த மாடல் தான் ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ, இப்ப எப்படி ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆவா? ஸோ, ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுறதுன்னு சொன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பை த மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ஸ். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ஸ். நாங்க இது என்ன சொல்றதுன்னு சொன்னா சரியா? அப்ப வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதாவது வந்து, ஒரு வேலையில வந்து எப்படி நாங்க எம்ப்ளாயி வந்து மோட்டிவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து தான் வந்து என்னதுன்னா, இதுதான் ஊந்துதல்ன்னு சொல்லுவோம். ஊந்துதல் காரணி, அப்படி இல்லாட்டி ஊக்கப்படுத்தல் காரணின்னு சொல்லி. அச்சீவ்மென்ட் அதாவது சாதனை. இப்ப எம்ப்ளாயிட வந்து சாதனைகள் இப்ப இந்த இயருக்கு டார்கெட் பண்ணிட்டாரா, இந்த மந்த்துக்கு டார்கெட் பண்ணிட்டாரா, இந்த டேல டார்கெட் பண்ணிட்டாரான்னு சொல்லி, நாங்க என்ன செய்யணும்னா, அவர சாதனை பண்றது அச்சீவ்மென்ட். ரெககனைசேஷன் அங்கீகாரம் கொடுக்கிறது. அதாவது அங்கீகாரம் கொடுக்கிறதுன்னு சொன்னா, சரியான இடத்துல வர்ற சந்தர்ப்பத்துல வந்து அவருக்கான அந்த என்ன சொல்றதுன்னு சொன்னா, அ என்ன சொல்றதுன்னா, அவருக்கான வேலை அதாவது வந்து பொசிஷன் நாங்க புரமோஷன்ஸ் குடுக்குறது, அ சேலரி இன்கிரிமென்ட் குடுக்க அதுதான் ரெககனைசேஷன் சொல்றது. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒருத்தருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன்ல வந்து என்ன இன்னொரு விஷயம்னா, ஒருத்தருக்கு பொறுப்புகள் வழங்கணும். அப்படி பொறுப்புகள் வழங்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். அடுத்தது வந்து பாருங்க, வொர்க் இட்செல்ஃப். அதாவது வொர்க் இட்செல்ஃப்ன்னு சொன்னா, நாங்க நார்மலா வந்து
நார்மலா வந்து நாங்க அந்த தொழில வந்து இப்ப நாங்க சுயமா செய்வதன் மூலமா வந்து எங்களோட வேலை திருப்தி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது மோட்டிவ் மூலமா வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும்னு சொல்லி. அடுத்தது தான் அட்வான்ஸ்மென்ட். இப்ப அட்வான்ஸ்மென்ட்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, வேலையில வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள வந்து பெற்றுக் குடுக்குறதுன்னு கூட நாம சொல்லுவோம். அதுதான் வந்து அட்வான்ஸ்மென்ட்ன்னு சொல்றது. இப்ப நார்மலா வந்து நாங்க ஒருத்தர் ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகணும்னு சொல்லி சொன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பை மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் வைப்ல இருக்கணும். அடுத்தது பெர்சனல் குரோத். ஓகே. பெர்சனல் குரோத்ன்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி. தனிப்பட்ட வளர்ச்சிய தான் பெர்சனல் குரோத்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்போ ஆல்மோஸ்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அதாவது வந்து 2 ஃபேக்டர்ஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ல வந்து மோட்டிவேஷன்ல வந்து முதலாவது வந்து கஸ்டமர் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுறாங்க. ஸோ அது ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அடுத்தது வந்து என்னது ஹேஷ்பேக்ல 2 ஃபேக்டர்ஸ் தியரீஸ் வருது. ஸோ அதுதான் அது. அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுறது மூலமா அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? அந்த ஃபேக்டர்ஸ்ங்க வந்து சரியா இருந்தா, ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதுதான் இங்க நாங்க படிச்சோம். ஸோ இத விட இன்னொரு சின்ன விஷயம் ஒண்ணு ஆட் பண்ண இருக்கு. 1 மினிட். சரியா? இந்த எர்ஸ்பர்க்ன்ற 2 ஃபேக்டர் தியரியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த மாஸ்லோன்ற தேவை படிமுறைகள வந்து அடிப்படையா வச்சுக்கொண்டே தான் வந்து இவரு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. எர்ஸ்பர்க் இன்ட்ரோடியூஸ்ட் த தியரி டியூ டூ த கிரி அ கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஊக்கத்த பாதிக்கிறது. இந்த ஐடென்டிஃபை தேர் ஆர் 2 செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மோட்டிவேஷன். அப்ப அந்த மோட்டிவேஷன பாதிக்கக்கூடிய 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒண்ணு ஐஜானிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதத்தான் மெயின்டனன்ஸ் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி கூட நாங்க சொல்லுவோம். சுகாதார காரணிகள் அப்படின்னு சொல்லி சரளமா சொல்லலாம். அப்படி இல்லாட்டி பராமரிப்பு மெயின்டனன்ஸ் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி நாங்க அத சொல்லுவோம். அடுத்தது மோட்டிவேட்டர்ஸ். அதாவது வந்து மோட்டிவேட்டர்ஸ்னா தூண்டுபவர்கள்ன்னு சொல்லி சொல்லுவோம். குரோத் ஃபேக்டர்ஸ். அத வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, வளர்ச்சி காரணிகள். ஸோ அப்ப 2 ஃபேக்டர்ஸ் வந்து அதுதான். அப்ப இந்த ஐஜானிக் ஃபேக்டர்ஸ் மூலமா என்ன நடக்கும்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. மோட்டிவேட்டர்ஸ் மூலமா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயி வந்து என்ன நடக்கும்? சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகலாம். அந்த மோட்டிவேஷன ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ தான் வந்து நாங்க என்ன செஞ்சோம்ன்னு சொல்லி சொன்னா, இங்க பார்த்தோம். அச்சீவ்மென்ட், ரெகக்னைசேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, வொர்க் இட்செல்ஃப், அட்வான்ஸ்மென்ட் அண்ட் பெர்சனல் குரோத். தனிப்பட்ட வளர்ச்சிகள் கூட வந்து ஒரு மோட்டிவ் ஆகும். நாங்க ஒரு ஒரு ஊழியர வந்து தனிப்பட்ட முறையில வளர்ச்சி, அவருக்கு பயிற்சிகள் வழங்குறது, அவருக்கான எடுகேஷன்ஸ் வழங்குறது, அதுகள கூட நாங்க உதாரணமா சொல்லலாம் இங்க. அடுத்தது வந்து நாங்க இந்த ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் மூலமா வந்து என்ன சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னா, டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுவாரு. அதாவது வொர்க் கண்டிஷன்ஸ், கோவொர்க்கர் ரிலேஷன்ஸ், பாலிசி அண்ட் ரூல்ஸ், சப் என்ன ச என்னது பேஸ் வேஜஸ் சேலரி. அதாவது பேஸ் வேஜஸ் எல்லாம் அவரோட அடிப்படை சம்பளம் எல்லாம் குறைவா இருக்கலாம். சூப்பர்வைசர் குவாலிட்டி அதாவது சூப்பர்வைசர் வந்து ரூடா இருக்காரு. சூப்பர்வைசர் சரியான முறையில அவருக்கு எதுவுமே சொல்லிக் குடுக்குறாரு இல்ல. அப்ப அவரோட ஒரு லீவ் கேட்டா கூட பெர்மிஷன் இல்ல. ஒரு கொஞ்சம் லேட் ஆகுனாலும் எக்ஸ்கியூஸ் ஒண்ணும் இல்ல. அந்த மாரி இருக்கக்குள்ள வந்து எம்ப்ளாயீஸ் வந்து டோட்டலா வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுவாங்க. சரியா? சரி. அடுத்த விஷயம் பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த hygienic factors are ruggedly related with the Maslow lower level needs and motivated the Maslow higher level of needs. அதாவது வந்து அதாவது வந்து இந்த மாஸ்லோன்ற ஹைரார்கி நீட்ஸ வந்து
எர்ஸ்பர்க் இந்த 2 ஃபேக்டர் தியரியில எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து இந்த ஹைஜானிக் ஃபேக்டர்ல வந்து அந்த லோ லெவல்ல இருக்க நாங்க சொன்னோம் பிசிக்காலஜிக்கல், சேஃப்டி அண்ட் லவ். இது 3மே லோ லெவல்ல இருக்கு. அதத்தான் நாங்க ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த அப்பர் லெவல்ல இருக்கிறது என்னது? லவ்வும், எஸ்டீமும், செல்ஃப் ஆக்சுவலேஷனும். அதுதான் மோட்டிவேட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இப்ப நீங்க ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் இதாகக்குள்ள இந்த சப்ஜெக்ட்டை இப்படியே போட்டு நீங்க காட்டி அங்கன மீன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க இங்க இந்த லவ்னு சொல்லி இதுல பகுதி அளவுல வந்து ஹைஜானிக் ஃபேக்டர்ஸாவும் பகுதி அளவுல வந்து மோட்டிவேட்டர்ஸாவும் காணப்படுது. ஓகே. ஸோ அதைத்தான் வந்து நாங்க அங்கன சொன்னோம். அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த திருப்தியின்மை, அதாவது நோ டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கான காரணம் வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நாங்க ஹைஜானிக் ஃபேக்டர் அதைத்தான் நாங்க இங்க அம்புக்குறி மூலம் போட்டு காட்டியிருக்கோம். ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் மூலமா தான் இருக்கும். ஓகே. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நாங்க இந்த ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாத போது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஜாப்ல வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் அடைவாங்க. ஸோ அத வந்து பூர்த்தி செய்வதன் மூலம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, வேலையில வந்து திருப்தியை ஏற்படுத்த முடியாது. அதாவது எல்லாமே நாங்க கம்ப்ளீட் பண்ண ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி, நாங்க எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லி எதுவும் யோசிக்க முடியாது. காரணம் வந்து திருப்தி, அதாவது மோட்டிவேட் இல்லாத, அதாவது சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாத ஒரு மோடரேட் லெவல்ல தான் கொண்டு வர முடியும். அதுதான் நோ டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன். அதாவது நான் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லி சொல்ல வரல. அதாவது நோ டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன். எனக்கு வந்து அதுதான் சொல்றேன். அதாவது எனக்கு வந்து திருப்தி இல்லன்னு சொல்லி நான் அதாவது வந்து திருப்தி அடைஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். ஆனா, இங்க வந்து திருப்தியற்ற நிலை இல்லன்னு மட்டும் தான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றத தான் வந்து ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ்ல வந்து சொல்றாங்க. அதாவது என்னது? ஹைஜானிக் ஃபேக்டர்ஸால வந்து எங்களால வந்து வேலையில திருப்தியின்மை தன்மையை வந்து தோற்றுவிக்க முடியாது. அதுதான் டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன்னு சொல்லி ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் உருவாகுதுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ, அப்ப அத வந்து இல்லாம செய்யறதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, திருப்தியினை ஏற்படுத்த முடியாது. அதாவது வந்து நாங்க இந்த ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது மூலமா வந்து எம்ப்ளாயீஸ் மத்தியில வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா, கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு மாறாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படி இல்லாட்டி சி செட் என்ன சொல்லு நோ டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து சொல்ற தன்மையை தான் கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயினா நாங்க பார்த்த விஷயம். அப்ப இதுலயும் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, வீக்னஸ் இருக்கு. ஃபைண்டிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் மே நாட் பி த எஃபெக்ட் ஜெனரலி. அதாவது வந்து இந்த எர்ஸ்பர்க் கோட்பாட வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இது உண்மையாலுமே வந்து பொதுவாக வந்து பயன்படுத்தப்படாமல், அதாவது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பெருசா யூஸ் பண்ணப்படாம இருக்கலாம்னு சொல்லியும் சொல்றாங்க. ஃபைண்டிங் த எக்ஸ்பெரிமெண்ட் மே நாட் பி அப்ளைட் ஜெனரலி. அதாவது பொதுவா ஒரு என்ன சொல்றேன்னா, ஜெனரலியா வந்து அவர் பார்க்கல. ஜெனட்ரிக் அதாவது பொதுவான தன்மையில வந்து பார்க்கலன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஓவர்ரைட் த எனதர் ஹைஜானிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் த மோட்டிவேட்டர். அதாவது சில நேரங்கள்ல வந்து இந்த காரணிகள் வந்து ஒன்றை ஒன்று மேலெழுக்குது. அதாவது வந்து சுகாதாரணிகள் மற்றும் ஊக்கப்படுத்தல். ஸோ அத சம்டைம்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஓவர்ரைட் ஆஃப் த ஒன் எனதர். இப்ப நாங்க இங்க சொல்ல முடியாது வந்து இப்ப இந்த இப்ப இதுல ஃபேக்டர்ஸ் இருக்கு தானே. இப்ப கஸ்டமர்ல சாட்டிஸ்ஃபிகேஷன் முதலாவது நாங்க அச்சீவ்மென்ட்னு சொல்லாம ரெகக்னைசேஷன் சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுகள் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். அதத்தான் அங்கன சொல்றாங்க. அதாவது சில நேரங்கள்ல காரணிகள் ஒன்றை ஒன்றே மேலெழுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஓகே. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, முதல்ல வொர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து கோவொர்க்கர் ரிலேஷன்ஸ்ன்னு போடலாம். அப்படி இல்லாட்டி பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லி கூட நாம போட முடியும். அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல குறைபாடு வந்து த்ரூ த தியரி that says that there are relationship between the employee satisfaction, the efficiency, it may not always true. அதாவது வந்து பணியாளர் திருப்திக்கும் செயல்திறனுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக இந்த கோட்பாடு கூறினாலுமே வந்து அது எப்போதும் உண்மையா இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. நாங்க அங்கேயும் பார்த்தோம் அந்த மாஸ்லோட தியரியில சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகின பிறகு அவர் கண்டிப்பா ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவார்னு சொல்லி சொன்னா அன்சர்டனிட்டி. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இங்க அந்த பணியாளர் திருப்திக்கும், அதாவது வந்து நாங்க சொல்றோம் என்னதுன்னு சொன்னா, எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் எஃபிஷியன்சிக்கும் இடையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா, no overall measures the satisfaction was utilized. Example, if a person dislike the part of job, he may think that still the job is acceptable ன்னு
சொல்லி. அப்ப அதாவது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த திருப்தின்ற மொத்தமா அளவீடு எதுவுமே வந்து யூஸ் பண்ணப்படலன்னு சொல்லி, நோ ஓவரால் மெஷர்மென்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வில் யூட்டிலைஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு வேலையில வந்து ஒரு பகுதிய விரும்பாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, வேலைய வந்து இன்னும் dislike the party's job, he may think that is still the job acceptable. ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த 2 ஃபேக்டர்ஸ் தியரி த இக்னோர் த சிட்யூவேஷனல் வேரியபிள்ஸ். அதாவது வந்து சிட்யூவேஷனல் வேரியபிள்ஸ்ன்னு சொன்னா, நடைமுறைகள வந்து பெருசா வந்து விளக்கப்படுத்துறது குறைவுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து ஆ நாங்க பார்த்த ஹர்ஸ்பர்கின் தியரி கோட்பாடுகள். ஸோ இதுகள வச்சு தான் வந்து நீங்க அதுக்கான எக்ஸாம்பிள்க்கான வந்து ஆன்சர்ஸ் எழுத வேண்டும். ஓகே. சரி. ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 40 மார்க்ஸ்க்கு. ஹவ் யூ கேன் யூஸ் த ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல் டூ மோட்டிவேட் த அகாடமிக் ஸ்டாஃப் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல் எக்ஸ்பிளைன். அதாவது வந்து எப்படி நாங்க இந்த ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல்ஸ வந்து யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொல்றாங்க. அகாடமிக் ஸ்டாஃப் அதாவது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற அகாடமிக் ஸ்டாஃப் டீச்சர்ஸா இருக்கலாம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து எப்படி மோட்டிவேட் பண்ண போறோம்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்க இந்த ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல யூஸ் பண்ணி. முதலாவது வந்து நாங்க ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். 1 மினிட். ஓகே. அதாவது வந்து இந்த ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, வேலையின்ற சிறப்பியல்பு மாதிரி. ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல். அதாவது வந்து இது ஒரு வடிவமைப்பு கோட்பாடுன்னு சொல்லி டிசைன் தியரி சீக்ஸ் த ஐடென்டிஃபை த கீ ஃபேக்டர். அதாவது வந்து நாங்க இத சொல்ற ஒரு டிசைன்ஸ் தியரின்னு சொல்லி. நாங்க படிச்சிருக்கோம் லெவல் 3ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட். அப்படி இல்லாட்டி லெவல் 4ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்ல வந்து இந்த வேலை வடிவமைப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஜாப் டிசைனிங்ன்னு சொல்லி. அந்த ஜாப் டிசைனிங் வந்து எதுல கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஜாப் கேரக்டர்ஸ் மாடல்ஸ் மூலமா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, பிரசித்தம் ஆகணிச்சுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அப்ப இந்த ஜேசிஎம் அது நாங்க ஷார்ட் அண்ட் ஃபார்மா ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடல். அதாவது ஜேசிஎம்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து ஒரு வேலைய ஊக்குவிக்கிறதுக்கும், திருப்தி அளிக்கிறதுக்கு மட்டும் நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, பணியாளர்கள வந்து ஈடுபடுத்த முடியாது. அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க நாங்க இந்த ஜேசி மாடல்ல என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஒரு வேலைய அதாவது ஒரு வொர்க்க வந்து மோட்டிவ் பண்றதுக்கு மட்டும் அதாவது மோட்டிவ் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும் திருப்தி அளிக்கக்கூடிய காரணிகள வந்து நாங்க என்ன செய்ய முடியும், ஈடுபடுத்தும் முக்கிய காரணிகளை அடையாளம் காண முயல்கிறது. அப்போ ஒரு வேலையில வந்து ஒரு ஊழியர் வந்து எப்படி திருப்திப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி அடையாளம் காண்றதுக்கு தான் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த மாடல் வந்து இன் 1976ல வந்து ரிச்சர்ட் எக்மேன் மற்றும் கிரேக் ஆல்ட் ஆகியோரால தான் உருவாக்கப்பட்டுச்சு. நான் இந்த மாடல பத்தி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் தாரேன். ஓகேயா? ஸோ பின்னர் தான் இது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, வேலை வடிவமைப்பு ஆராய்ச்சிக்காக வந்து பரவலாக பயன்படுத்தப்பட்ட கட்டமைப்பாக மாறியிருக்கு. தி பிகம் அ வைட்லி யூஸ்டு ஃப்ரேம்வொர்க் ஆஸ் எ ஜாப் அனலைஸ் அண்ட் ஜாப் டிசைன். அதாவது வேலை அனலைஸ்னா வேலை மதிப்பாய்வு, ஜாப் டிசைன்னு சொல்லி சொன்னா, வேலை வடிவமைப்பு. அப்ப இந்த ஜே சிஎம் மாடல பேஸ் பண்ணி தான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த ஜாப் அனலைசிஸும், ஜாப் டிசைன் ரிசர்ச்சும் வந்து கிரியேட் ஆகி இருக்கு. அடுத்தது வந்து இந்த ஜேசிஎம் வேலை பண்பு மாதிரியில வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பயனுள்ள வேலையை வடிவமைக்கல வந்து கவனம் செலுத்துறது மூலமா வந்து பணியாளர்கள வந்து வேலை திருப்தி மற்றும் செயல்திறனை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து நாங்க சொல்றோம், இந்த ஜேசிஎம் மாடல் வந்து பொதுவா வந்து வாடிக்கையாளர் அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, வாடிக்கையாளர்னா நாங்க தானே. அதாவது வந்து பயனுள்ள நிலையில் வடிவமைப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் பணியாளர் வேலை கட்டமைப்புல, அதாவது வந்து நாங்க சொல்லுவோமே, அப்படி இல்லாட்டி சரியா? ஸோ அப்படி இல்லாட்டி நாங்க ஏதாவது ஒரு ரெகக்னைசேஷன் பண்ணி வந்து அவர நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க மோட்டிவ் பண்ணலான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அதத்தான் அங்க மெயினா சொல்றாங்க. ஒரு வேலை பண்பு மாதிரியில வந்து வேலை வடிவமைப்புல வந்து கவனம் செலுத்தணும். ஜாப் டிசைன்ல வந்து நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க அந்த பணியாளர் வேலை செய்ற
பணியாளர் வேலை திருப்தி மற்றும் செயல்திறனை வந்து மேம்படுத்த முடியும். அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் எம்ப்ளாய்டு வந்து எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சரியா? ஓகே. அப்ப அடுத்தது வந்து நாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சருக்கு வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, வேலைய வந்து பிரிச்சு குடுக்குறோம். வேலைய வந்து என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, பிரிச்சு குடுக்குறோம். ஸோ அப்படி வேலைய வந்து பிரிச்சு குடுக்குறதன் மூலமா வந்து வேலைய பிரிச்சு குடுப்பதன் மூலமா வந்து, அவங்களுக்குன்னு சொல்லி அதாவது வந்து அவங்களுக்குன்னு என்னென்ன ஜாப் டாஸ்க் இருக்கு, என்னென்ன ஜாப் டிசைன் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து, இப்போ ஒரு ஆசிரியர் வந்து அதாவது எல்லா ஓ லெவல் மாணவர்கள் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து மேத்ஸ் எடுத்தாருன்னு சொல்லி சொன்னா, இன்னொரு ஆசிரியர் வந்து என்ன செய்யணும், எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து இங்கிலீஷ் எடுக்கணும். சரியா? ஸோ அதுதான் மெயினான ரூலா இருக்கு. அப்ப அடுத்த விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஜேசி இந்த ஜே அ அவ அவ அந்த டீச்சர் வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஒரு ஓ லெவல்ல வந்து நாங்க மேத்ஸ் டீச்சர போடுறோம்ன்னு சொன்னா, அந்த மேத்ஸ் டீச்சர் மட்டும் தான் அந்த ஓ லெவல் கிளாஸ் எல்லாத்துக்கும் மேத்ஸ் பார்க்கணும். அப்ப சயன்ஸ் டீச்சர்ஸ் வந்து நாங்க அவங்களுக்கு வேறையா அலோகேட்டட் பண்ணுவோம். அவங்க வந்து சயன்ஸ் சப்ஜெக்ட்கள தான் கிளாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி. அதத்தான் அங்கன மெயினா நாங்க என்ன சொல்றோம்னா, சொல்றோம். ஓகேயா? சரி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. ஸோ ஓவராலா வந்து அதத்தான் இங்க என்ன சொல்றாங்க. அப்ப நாங்க ஒரு வேலைய வந்து ஒருத்தருக்கு வழங்கக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த வேலைகள வந்து பகுதி அளவுல வந்து பிரிச்சு குடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, அவங்களுக்கு நாலேட்ஜ் என்ன இருக்கு, அத அடிப்படையில வந்து நாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, வழங்கணும்னு சொல்லி சொல்றது தான் இந்த ஜேசி மாடல்ஸ்ன்னு நாங்க அத சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த ஜேசி மாடல்ஸ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். 1 மினிட். ஓகே. இந்த ஜேசிபி மாடல்ல வந்து முதலாவது வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, இம்ப்ளிமெண்டிங் த கான்செப்ட். அதாவது இந்த ஜேசிபி மாடல்ல வந்து நாங்க எப்படி ஒரு ஸ்கூல் ஒன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். எங்களுக்கு கேட்டுருக்கான்னு தானே ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒன்ல அதுதான் இம்ப்ளிமெண்டிங் த கான்செப்ட். அடுத்தது ஜாப் டைமென்ஷன். அப்ப ஜாப் டைமென்ஷன்னு சொல்லி சொன்னா, அப்ப அத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள வந்து என்னென்ன ஒர்க்களுக்கு வந்து அது சப்போர்ட்டிவ் ஆகும். அடுத்தது கிரிட்டிக்கல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ். அதாவது வந்து உளவியல் ரீதியா வந்து அவர்ட்ட மாற்றம் எப்படி காணப்படும். அடுத்தது பெர்சனல் அண்ட் வொர்க் அவுட்கம். அதாவது தனிப்பட்ட மற்றும் வேலை ரீதியான விளைவு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த மெயினான மாடல வந்து யூஸ் பண்ற மெத்தட். அப்ப அதுல முதலாவது பாருங்க பாருங்க. கம்பைனிங் சாரி கம்பைனிங் த இம்ப்ளிமெண்ட் கான்செப்ட்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அது இதே மாரியான வரைபடங்கள்லாம் வரையுங்க நல்லா. அடுத்தது வரைபடம் வரையுங்க. அப்படி இல்லாட்டி இமேஜ் போடுங்க. கம்பெனிங் ஆஃப் டாஸ்க்ன்னு சொல்லி சொன்னா. அதாவது வந்து கம்பெனிங் ஆஃப் த டாஸ்க்ன்னு சொன்னா, முதல்ல பணிகள வந்து இனம் காண்றது. அதாவது வந்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்ப நாங்க ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து என்னென்ன வொர்க் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்க பியோன்க்கு என்ன வொர்க் இருக்கு? ஸ்கூல்ல பிரின்சிபலுக்கு என்ன வொர்க் இருக்கு? ஸ்கூல்ல சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடான டீச்சர்ஸ்க்கு என்ன வொர்க் இருக்கு? அப்படி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் சார்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சாரோ, மிஸ்ஸுக்கோ வந்து என்னென்ன அ என்னது அந்த காம்பினேஷன் டாஸ்க் இருக்கு. அப்படின்னு சொல்லி பணிகள வந்து நாங்க முதல்ல இனம் காணணும். அடுத்தது வந்து ஃபார்மிங் த நேச்சுரல் வொர்க் ஆஃப் யூனிட். அதாவது வந்து ஃபார்மிங் த நேச்சுரல் வொர்க் யூனிட்ன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க அந்த வேலை செய்றதுக்கான வந்து என்ன நடக்கணும், அலகுகள வந்து உருவாக்கணும். ஓகே. நாங்க சொல்லுவோமே, இப்போ ஒரு யூனியனுக்கு பொறுப்பா ஒரு டீச்சர்ஸ்க்கான அப்ப இந்த யூனியன் ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் கொண்டு போற மாரி ஒரு யூனிட். அதுதான் அதுதான் ஃபார்மிங் த நேச்சுரல் வொர்க் யூனிட்ன்னு சொல்லி நாங்க சொல்றது. அதே மாரி வந்து இப்ப சப்ஜெக்ட் வீட்டுக்கு பொருத்தமா இருக்கான்னு சொல்லி சொன்னா, சப்ஜெக்ட் வீட்டுக்கு ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு
டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றது. ஸோ அதே வந்து நாங்க இப்போ ஓ லெவல் ஸ்டூடண்ட்ஸ்னா அவங்கள வந்து ஸ்பெஷலா கவனிச்சு அவங்களுக்கு ஒரு ப்ரொவைட் பண்றது. அதே மாரி இப்போ ஏ லெவல் ஸ்டூடண்ட்னா அவங்களுக்கு அந்தந்த ஸ்ட்ரீம்க்கு ஏத்த மாரி வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க ப்ரொவைட் பண்ணலாம். அதுதான் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் த ஒர்க் நேச்சுரல் ஒர்க் ஃபார்மிங் த நேச்சுரல் ஒர்க்கிங் யூனிட்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ அவங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு அவங்களுக்குன்னு சொல்லி நாங்க விஷயங்கள வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது வந்து எஸ்டாப்ளிஷ் த கிளையன்ட் ரிலேஷன்ஷிப். எஸ்டாப்ளிஷ் த கிளையன்ட் ரிலேஷன்ஷிப்னா உறவுகள். வாடிக்கையாளர்களோட உறவுகள வந்து எப்படி வந்து உருவாக்கிக் கொள்றது. அதுதாங்கன வாடிக்கையாளர் உறவுகள வந்து அங்கன நிலையாக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது வந்து வெர்டிகல் லோடிங். சரியா? வெர்டிகல் லோடிங்ன்னு சொல்லி சொன்னா, இந்த செங்குத்து அடிப்படையில அதாவது வந்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டு அந்த ஆர்கனைசேஷன்ல இன் ஆர்டர் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் படித்தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இங்க காணப்படுது. ஓகே. அதைத்தான் நாங்க அதத்தான் வந்து நாங்க இங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த வெர்டிகல் லீடிங். அடுத்தது பாருங்க, ஆப்பரேட்டிங் த ஃபீட்பேக் ஆஃப் த சேனல். இப்போ ஆப்பரேட்டிங் ஆஃப் த ஃபீட்பேக் சேனல்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு டீச்சரா ஒருத்தர் ஓ லெவல் ஸ்டூடண்ட்ஸ் ஆட்களுக்கு டீச்சர் நியமிக்கப்பட்ட பிறகு, ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸை வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. உண்மையாலுமே நல்ல சார், நல்ல டீச்சர் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆப்பரேட்டிங் ஃபீட்பேக் த சேனல்னு சொல்லி சொல்றோம். சரியா? இப்பதான் வந்து நாங்க கோஜாப் டைமென்ஷனுக்கு வரப்போறோம். கோஜாப் டைமென்ஷன் சொல்ற விஷயத்துக்கு வந்து வரப்போறோம். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து மெயினா ஜாப் டிஸ்கஷன்னு சொல்லி சொல்றது. டைமென்ஷன் சொல்லி. அதுல பாருங்க இந்த கம்பெனி டாஸ்க்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அதாவது வந்து நாங்க பணிகள வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, இணைக்கணும். இந்த கம்பெனிங் த டாஸ்க். நாங்க ஒவ்வொரு பணிகளையும் வந்து அடையாளம் காணும். இப்போ ஒரு டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பணிகள் என்னது? இதே செக்ஷனல் ஹெட்க்கு இருக்கக்கூடிய பணிகள் என்னது? ஹெட் ஆஃப் டிபார்ட்மென்ட்க்கு ஹெட் ஆஃப் டிபார்ட்மென்ட்க்கு இருக்கக்கூடிய பணிகள் என்னது? அவுட் சோர்சஸ் எம்ப்ளாயிக்கு இருக்கக்கூடிய பணிகள் முதலாவது. ஸோ நாங்க முதல்ல அது எல்லாமே வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க பார்த்துக்கொள்ளணும். அதத்தான் வந்து முதலாவது வந்து நாங்க சொல்றோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த கன்ட்ரிபியூட்டிங் டாஸ்க்ன்னு கன்ட்ரிபியூஷன் டாஸ்க்ன்னு சொல்ற விஷயம் எப்படி இந்த ஜாப் டைமென்ஷன்ல உருவாகுதுன்னு சொல்லி சொன்னா, ஸ்கில்ஸ் ஆஃப் வெரைட்டியும், அடுத்தது டாஸ்க் ஐடென்டிஃபையும். அதாவது வந்து இப்ப நாங்க வந்து பல்வேறு பகுதிகளா வந்து நாங்க பணிகளை இனங்கண்டு பிரிச்ச பிறகு வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜ்ல அதுக்கு அடுத்ததா வாரது வந்து என்னது ஸ்கில்ஸ் வெரிஃபை. அதாவது வந்து அவங்களுக்கான திறன் வந்து வெளிக்காட்டுறதுக்கான தருணம் ஒண்ணு உருவாகும். இப்ப டீச்சர்ஸ் வந்து நாங்க இங்கிலீஷ் டீச்சருக்கு ஒரு டீச்சர், மேத்ஸுக்கு ஒரு டீச்சர், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி செய்றதுக்கு ஒரு டீச்சர். அடுத்தது வந்து என்ன சொல்றது, ஸ்கூல்ல ரிலிஜன் ரிலேட்டடா செய்றதுக்கு ஒரு டீச்சர். ஸோ இப்படி நாங்க ஸ்போர்ட்ஸ் செய்றதுக்கு ஒரு டீச்சர். ஸோ இப்படி வந்து டீச்சர்ஸா வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, அந்த அந்த என்ன சொல்றது, கம்பெனிங் டாஸ்க் மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து கோஜாப் டைமென்ஷன்ஸ் அதாவது அதுல தான் வந்து ஸ்கில் வெரிஃபைன்னு சொல்லி முதலாவது சொல்றாங்க. ஸ்கில் வெரிஃபைன்னு சொல்லி முதலாவது சொல்றாங்க. அடுத்தது வந்து டாஸ்க் ஐடென்டிட்டி. டாஸ்க் ஐடென்டிட்டின்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த டாஸ்க்க வந்து நாங்க என்ன செய்றோம், எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம். எந்த டெட்லைன்க்குள்ள நாங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதத்தான் டாஸ்க் ஐடென்டிட்டின்னு சொல்லி நாங்க சொல்றது. அடுத்தது டாஸ்க் சிக்னிஃபிகன்ட். டாஸ்க் சிக்னிஃபிகன்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க மெயினா அதாவது வந்து நாங்க இந்த டாஸ்க்ன்ற முக்கியத்துவம் என்ன? உண்மையாலுமே வந்து இப்ப நாங்க டீச்சிங் இப்ப ஓ லெவல் ரெசிஸ்டன்ட் படிப்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஓ லெவல் ரெசிஸ்டன்ட் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அதுதான் அந்த மெயினா வந்து டாஸ்க் சிக்னிஃபிகன்ட்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றது. ஓகேயா? சரி. அடுத்த விஷயம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆட்டோனமி. அதாவது வந்து ஆட்டோனமின்னா சுயாட்சி. அப்ப இந்த சுயாட்சியில தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லி, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்புகள் வந்து வழங்கப்படக்குள்ள வந்து, அவங்க சுதந்திரமா செயற்படக்கூடியவங்க. அவங்க சுதந்திரமா செயற்படுறது மூலமா, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து அவங்க கண்டறிஞ்சு, சிறப்பான சொல்யூஷனும் குடுப்பாங்க. ஸோ அப்ப இந்த ஃபார்மிங் ஆஃப் த நேச்சுரல் ஒர்க் யூனிட் வந்து எதுக்கு அதாவது வந்து எங்கன்னா, இந்த டாஸ்க் ஐடென்டிஃபைக்கும் வந்து, அடுத்தது வந்து டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ்க்கும் வந்து கனெக்ட் ஆகுது. சரியா? அடுத்தது நாங்க எஸ்டாப்ளிஷ் கிளையன்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் தானே! அது வந்து ஸ்கேல் அப் வெரிஃபை பையும் அம்
என்னது ஆட்டோனமியை ஃபீட்பேக்கையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. சரியா? இப்ப அடுத்தது வந்து கிரிட்டிக்கல், அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேட் நான் சொல்றது வந்து அது இந்த சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி. அப்ப சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இங்க இந்த ஸ்கில் ஆஃப் வெரிஃபை, என்ன சொல்றது? டாஸ்க் ஐடென்டிட்டி, அ டாஸ்க் சிக்னி சாரி டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ், அடுத்தது ஆட்டோனமி ஃபீட்பேக். இதுகள் எல்லாமே வந்து தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, கிரிட்டிக்கல் அ கிரிட்டிக்கல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது வந்து எக்ஸ்பெரிமென்டல் மீனிங்ஃபுல்னஸ். அதாவது இப்போ ஒரு ஊழியருக்கு வந்து அவருக்கு பொருத்தமான எம்ப்ளாயிக்கு பொருத்தமான வேலைய வந்து வழங்கணும்னு வந்து என்ன நடக்கும்னு எம்ப்ள எம்ப்ளாயிக்கு வந்து பொருத்தமான வேலைய வழங்கணும்னு என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் வந்து அதுல வந்து எக்ஸ்பெரிமென்டல், அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த தன்மைய வந்து அவருக்கு கிரியேட் பண்ணும். அப்படி அனுபவம் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகக்குள்ள வந்து அவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் அந்த வேலையில வந்து இன்னும் நல்ல சிறப்பா வந்து செயற்படக்கூடியவரா இருக்கும். அடுத்தது வந்து அது பாருங்க. அது வந்து இப்ப அது எப்படி அங்கன எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மீனிங்ஃபுல் உருவாகுதுன்னு சொன்னா, இந்த ஸ்கில் வெரிஃபையும், டாஸ்க் ஐடென்டிஃபையும், டாஸ்க் சிக்னிஃபிகனும். இது 3மே வந்து கனெக்ட் ஆகுறது மூலமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் மீனிங்ஃபுல்னஸ்ன்னு சொல்றது. அதாவது அவர் அந்த செய்ற வேலையில வந்து அவர் நல்ல ஒரு திருப்தி அடைவார். அவருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். அவர் அந்த வேலைய ஆர்வமா செய்யக்கூடியவரா இருப்பாரு. இப்ப பாருங்க, நல்ல இப்ப மேத்ஸ் டீச்சர்ன்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேப்பர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களா நெறைய மாடல்ஸ் கொஸ்டின்ஸ் செஞ்சு போடுவாங்க. அந்த மாரி அவங்கள எக்ஸாம்ஸ் வைப்பாங்க அப்படி. அடுத்தது வந்து எக்ஸ்பெரி அ எக்ஸ்பீரியன்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அவுட்கம் ஃபார் த வொர்க். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அவுட்கம் வொர்க்ன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு தன்னாட்சி, இப்போ ஆட்டோனமின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து உருவாக்கப்படுது. அதாவது வந்து அவங்களுக்குன்னு ஒரு சுயமா பொறுப்பு வழங்கிரும். அவங்கள வந்து யாருக்கும் மேற்பார்வையாளர்கள் இல்ல, சூப்பர்வைசர்ஸ் இல்ல. ஒரு கிளாஸ் டீச்சர் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்படி இல்லாட்டி அந்த சப்ஜெக்ட்க்கு பொறுப்பான டீச்சரா வந்து நாங்க அவங்கள வந்து இன அ மே மே என்ன சொல்றது? மானி மானிட்டர் பண்றதுக்கு நாங்க போடுறோம்ன்னு சொல்லுங்களேன். அப்ப அவங்க ஒரு சுயாட்சி மூலமா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகும். அப்படி அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகக்குள்ள வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த அவுட் ஆஃப் த ஜாப் வொர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே. இப்ப ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து நல்லா படிக்கிறவங்க யாரு? படிக்காதவங்க யாரு? அப்படி படிக்காதவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறது. அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கன உருவாக்கப்படும். அடுத்தது வந்து பாருங்க, அதுதான் அந்த ஆட்டோனமி மூலமா வந்து அங்கன எக்ஸ்பெரிமென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அவுட்கம் ஆஃப் த வொர்க்ன்னு வருது. இந்த மாடல்ல நீங்க வரையுங்க. அடுத்தது வந்து நாலேட்ஜ் ஆஃப் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வொர்க் ஆக்டிவிட்டீஸ். அப்போ உண்மையாலுமே வந்து அவருக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, உண்மையாலுமே அவருக்கு வந்து அந்த வேலையில வந்து அவருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த வேலைய வழங்கக்குள்ள வந்து, அவருக்கு அதன் மூலமா உண்மைத்தன்மையான ஒரு பெறுபேற வந்து பாற்றுக்கொள்ளவும் முடியும். அது மட்டும் இல்லாம அதுல வந்து அவர் வொர்க் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதுல வேலை வந்து சிறப்பான முறையில அவரால செய்யக்கூடியதாகவும் காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மேத்ஸ் டீச்சரா இருந்தா, மேத்ஸ் டீச்சர் அவங்க நல்ல எக்ஸ்பெர்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட சம்ஸ்னாலும் ஓகேயா இருக்கும். அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து விளங்கப்படுத்தக்கூடிய மாரி எவ்வளவுக்கு தூரம் விளங்கப்படுத்த முடியுமோ, அவ்வளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சாரி ஃபுல் இன் டீட்டெயிலா விளங்கப்படுத்துவாங்க. அதத்தான் அங்கன சொல்றேன். அந்த நாலேட்ஜ் ஆஃப் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வொர்க் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஓகே ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு அவங்க வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கக்குள்ள, உண்மையாலுமே நாங்க வந்து வொர்க் வந்து சரியா செஞ்சிருக்கோமா? இந்த வொர்க் எவ்வளவு தூரத்துக்கு வந்து சக்சஸ் ஆகியிருக்குன்னு சொல்லி. அத வந்து நாங்க இந்த ஃபீட்பேக் மூலமா தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பின்னூட்டல். அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஸ்கூலா இருந்தா பிரின்சிபல் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு சொல்லலாம். அ எங்களுக்கு இது கிளியரா விளங்குது. நாங்க இவ்வளவு சக்சஸா வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்ல முடியும். இதன் மூலமா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீனிங்ஃபுல்னஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கஸ்டமர் ஆஃப் த வொர்க், அவுட்கம் ஆஃப் த வொர்க், knowledge of the actual results of the work activities மூலமா தான் பெர்சனல் வொர்க் அவுட்கம், அதாவது வந்து அந்த வேலையின் விளைவு வந்து கிரியேட் பண்ணப்படுது. அதாவது உண்மையாலும் பாருங்க, கஸ்டமர் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து அவருக்குன்னு விருப்பமான சப்ஜெக்ட்ல நாங்க அவருக்கு படிச்சு குடுக்க சொன்ன பிறகு அவர் என்ன செய்வாரு? அந்த ஜாப்ல ஹைலி இன்டர்னல் வொர்க் மோட்டிவேஷன். அவர் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து வேலையில வந்து திருப்தி அடைவார். ஓகே எனக்குன்னு. அப்படி இல்லாம நாங்க மேத்ஸ் படிச்சு குடுத்த டீச்சர போயிட்டு ஒரு தமிழ் பாடம் எடுக்க சொன்னா, உண்மையாலுமே அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவருக்கு அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் சம்மந்தமா ஒரு நாலேட்ஜும் இருக்காது. அப்படி இருக்கக்குள்ள வந்து அவரு அந்த தொழில்ல வந்து மோட்டிவ் ஆகுவாரா? மோட்டிவ் ஆக மாட்டாரு. அதனால தான் நாங்க ஃபர்ஸ்ட்டா என்ன செய்றோம்? முதல்ல நாங்க கம்பைனிங் த டாஸ்க். என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்து
ஓகே. ஸோ அப்ப அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்சமான வேலைய வழங்கக்குள்ள வந்து, அவர் அந்த வேலையில வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மோட்டிவேஷன் ஆகுவார்ன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது ஹை குவாலிட்டி வொர்க் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். அப்ப அது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்போ உண்மையாலுமே அவர் வந்து அந்த வேலையில வந்து சரியான ஃபுல் அக்யூரன்ஸியா வந்து அந்த வேலைய செஞ்சு முடிப்பாரு. ஸோ அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காம, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து அந்த அக்யூரன்ஸியா வந்து அந்த வேலையில வந்து செஞ்சு கொண்டு செய்வார்ன்னு சொல்லி தான் அத நாங்க சொல்றோம். அடுத்த விஷயம் வந்து ஹைலி சாட்டிஸ்ஃபிகேஷன் வித் த வொர்க். அவர் அந்த வேலையில வந்து திருப்தி அடைவாரு. அதாவது நாங்க முதலாவது படிச்சோம் இன்டர்னல் வொர்க் மோட்டிவேட். அவரு அந்த வேலைய செய்றது மூலமா அவரா செல்ஃப் மோட்டிவேட் ஆகுவாரு. ஓகே எனக்கு வந்து பிடிச்சமான வேலை தான் இருக்கு. அப்ப நான் இதுல இன்னும் நெறைய செய்யணும் இந்த வேலையில. இன்னும் அப்ப அவர் மோட்டிவேட் ஆக ஆக அந்த வேலையில வந்து இன்னும் என்ன சொல்றது அவுட்கம் கூடுதலா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன நடக்கும்னு சொன்னா, அவரு அந்த செய்ற வேலைய வந்து நல்ல குவாலிட்டியா, அக்யூரசியா வந்து செய்வாரு. அடுத்த விஷயம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஐ சாட்டிஸ்ஃபிகேஷன் வித் த வொர்க். அதாவது வந்து அவர் அந்த வேலை மூலமா நல்ல திருப்தி அடைவாரு. ஸோ 4வது வந்து என்ன நடக்கும்னா, லோ அப்சென்டிசம் டர்ன் ஓவர். அப்ப அதாவது இப்ப நாங்க ஒருத்தர் வேலையில திருப்தி இல்லாட்டி என்ன செய்வோம்? நாங்க பெருசா வொர்க்குக்கு போமாட்டோம். அப்சென்டிசம் அதிகமா இருக்கும். லீவு போடுறது அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அதுதான் வந்தீங்கன்னா, பெர்சனல் அண்ட் வொர்க் அவுட்கம்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இந்த ஸோ அப்ப இந்த ஓவராலா வந்து இந்த மாடல்ஸ்ன்னு சொல்லி சொல்ற விஷயம், இந்த ஜாப் மாடல்ன்னு சொல்லி சொல்றது, இந்த டாஸ்க்க பேஸ் பண்ணி தான் இருக்குது. பாருங்க, இங்க கீழ குடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெங்த் ஆஃப் த எம்ப்ளாயி அண்ட் குரோத் நீட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசிக்கல் ஸ்டேட்டஸ்ல வந்து எம்ப்ளாயியோட வந்து ஸ்ட்ரெங்த் அதோட பலம், அது மட்டும் இல்லாம வந்து அவரோட வந்து தனிப்பட்ட வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியும் நாங்க சொல்றோம். ஸோ இதுதான் வந்து நார்மலா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த ஜாப் கேரக்டரிஸ்ட் மாடல்னு சொல்ற விஷயத்த வந்து யூஸ் பண்ணி எம்ப்ளாயி வந்து எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அவர முன்னேற்றம் செய்றது, அவர மோட்டிவ் ஆக்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஜாப் கேரக்டரிஸ்ட் மாடல்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகப்படுதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க படிச்ச அந்த ஜாப் டிசைன்ஸ் அதாவது வந்து வேலை பகுப்பாய்வு மற்றும் வேலை விவரணத்துல தான் அந்த ஜாப் கேரக்டரிஸ்ட் மாடல் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே. அப்ப இந்த இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் கான்செப்ட்ல பார்க்கக்குள்ள வந்து combining tasks, formatting nature of work unit, establish the client relationship, vertical loading, opening feedback அதாவது வந்து எங்களுக்கு அதுக்கு தேவையான பின்னூட்டல்கள வந்து பெற்றுக்கொள்வது, அந்த விஷயங்கள் எல்லாமே காணப்படுது. ஸோ இங்க வந்து தான் அந்த கோஜப் டைமென்ஷன் இந்த விஷயத்துக்கு கீழ இருக்கிற பாயிண்ட்ஸும் நான் குடுத்திருக்கேன். இந்த கிரிட்டிக்கல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் ஸ்டேட்டஸ் அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் அடுத்து வந்து பெர்சனல் வொர்க் அவுட்கம் இதுகள் எல்லாத்துக்குமே வந்து நான் நோட்ஸ் இங்கன புரொவைட் பண்ணி இருக்கிறேன். ஓகேயா? ஸோ ஒரு ஸ்கூல் ஒரு பிரைவேட் ஸ்கூல பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கான அந்த 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 அசைன்மென்ட்க்கான கொஸ்டின்ஸ வந்து நாங்க பார்த்துக் கொண்டு போகணும். அப்ப இந்த கோஜ் ஆஃப் டைமென்ஷன்ல வந்து ஸ்கில் வேரைட்டின்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு வேலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சிறப்பு திறன் காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அந்த டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஆர்கனைசேஷன் கிளார்க் இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து அவர் எந்த வேலைக்கு வந்து ரொம்ப திறனா காணப்படுறாரு. எந்த வகையான செயற்பாடுகள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்க அங்கன பார்ப்போம். அப்ப பொதுவா வந்து ஒரு வேலை செய்வதற்கு வந்து எந்த விதமான செயல்பாடுகள் தேவை என்பத வந்து தான் இந்த அ ஸ்கில்ஸ் வெரைட்டின்னு சொல்லி சொல்ற விஷயம் வந்து குறிக்குது. அப்ப வேலையை செய்ய பல்வேறு திறன்கள், திறமைகள் வந்து ஒரு தேவை. ஒரு நபர் வந்து பரந்த அளவுல திறன்கள வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப அதன் மூலமா தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த ஜாப்ல வந்து சரியான விஷயங்கள வந்து பொறுப்பான என்ன சொல்றது? பொறுப்பான நபரால வந்து அந்த வேலைகள வந்து நிரப்பப்படுறதுக்கு வந்து பல திறன்கள், திறமைகள் வந்து அவசியம். ஓகே. இப்ப மேத்ஸ் டீச்சர்னா, அந்த மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அந்த மேத்ஸ் நாலேட்ஜ் சம்மந்தமா நல்ல டேலண்டடா இருக்கணும். சயன்ஸ் டீச்சர்னா, சயன்ஸ் சம்மந்தமா நாலேட்ஜஸ் இருக்கணும். அப்படி இல்லாம என்ன சொல்றது? ஸ்போர்ட் டீச்சர்ஸ்னா, அந்த ஸ்போர்ட் ரிலேட்டட் சம்மந்தமா அவருக்கு நல்ல அந்த ஸ்கில்ஸ் ஒண்ணு காணப்படணும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த அதாவது வந்து அந்த வொர்க் வந்து நல்ல எஃபிஷியன்சியா வந்து கம்ப்ளீட் பண்ணப்படும்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்த விஷயம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஜாப் டாஸ்க் ஐடென்டிட்டி. அப்ப என்ன வேலை இருக்குன்னு சொல்லி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். ஒரு வேலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து அ
என்ன சொல்றோம், முழுமையா வந்து அடையாளம் காணக்கூடிய மாரி நாங்க என்ன நடக்கும்னா, நாங்க டாஸ்க்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். என்னென்ன டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் வந்து அவங்களால செய்ய முடியுமா? நாங்க எலோகேட்டட் பண்றவங்களால. ஸோ இது வந்து ஒரு சூழல்ல வந்து ஒரு என்வைரன்மென்ட்ல வந்து அது எப்படி வந்து பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு வேலைய வந்து நாங்க அடையாளம் கண்டு, அத முழுமையா வந்து அவர் முடிக்கிற திறன் வந்து அவங்கட்ட நாங்க எலோகேட்டட் பண்ற பெர்சன் கிட்ட காணப்படுதா? ஒரு வேலை வந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் வந்து அவர் எப்படி என்ன விதமான டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அத எப்படி செஞ்சு கொண்டு போறாரு. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள வந்து அவர் கூட இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான் வந்து டாஸ்க் ஐடென்டிட்டின்னு சொல்லி சொல்றோம். அந்த டாஸ்க்க அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாரு. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ் ஒரு டீச்சர்ஸ்க்கு நாங்க ஒரு சப்ஜெக்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம்னா, அந்த சப்ஜெக்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப லோவான மார்க்ஸ் எடுக்குறாங்க, கம்மியான மார்க்ஸ் எடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப அவர் அந்த டாஸ்க்க வந்து அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த டாஸ்க்க அவர் எப்படி கொண்டு போக போறாரு. அந்த விஷயங்கள தான் நாங்க வேணா பார்க்கணும். அடுத்தது டாஸ்க் சிக்னிஃபிகன்ட். பணியின்ற முக்கியத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு வேலைய வந்து நாங்க செய்யும் பொழுது வந்து, எந்த அளவுக்கு வந்து அவங்களோட அர்த்தமுள்ள தாக்கத்த ஏற்படுத்துது. இப்ப நாங்க ஒரு வேலைய விரும்பி செய்யக்குள்ள அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. அப்ப நாங்க வந்து அந்த வேலைய ஏனோ தானோன்னு செய்யாம, அது எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ குடுக்குறோம். அப்ப பொதுவா வந்து ஒரு நிறுவனத்துக்கு உள்ளேயோ அப்படி இல்லாட்டி வெளியோ வந்து மக்கள் வந்து அந்த வேலைய வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அதாவது இப்ப எ நாங்க வாரோம், வேலை செய்றோம், சம்பளம் வாங்குறதுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி இல்லாம, அந்த வேலையில வந்து ஒரு அர்ப்பணிப்பு தன்மை இருக்கணும். அப்ப அதுதான் மெயினான விஷயமா இருக்காங்க. ஓகே. அப்ப நாங்க அந்த வொர்க் மூலமா வந்து உண்மையாலுமே வந்து நாங்க ஒரு பெனிஃபிட் அடையப்படுதா? அதாவது நாங்க அந்த வொர்க் மூலமா வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர்னா, நீங்க படிப்பிக்கிறது டீச்சர்ஸ தான் நீங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ படிப்பிக்கிறது மூலமா வந்து அவங்களுக்கு சரியான முறையில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து விளங்குதா? அந்த மாரியான விஷயங்கள். அதத்தான் வந்து ஒருத்தருட நல்வாழ்வுக்கு வந்து ஒருத்தருட லைஃப்க்கு வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பிசிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல்ல வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லா ஆகுதுன்னு சொல்லி தான் நாங்க இங்க பார்க்கணும். அடுத்தது வந்து அடுத்தது வந்து, இப்ப நாங்க ஒருத்தருக்கு புடிச்ச வேலைய நாங்க அவருக்கான ஒரு குறிப்பிட்ட வேலைய வழங்காட்டி, அது என்ன நடக்கும்னு சொன்னா, மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப இப்ப மேத்ஸ் டீச்சருக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நாங்க குடுக்கக்குள்ள, உண்மையாலுமே அவர் மேத்ஸ் டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து சூட்டபிள் இல்லாட்டி, அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து, அவர் அதன் மூலமா வந்து மற்றவர்களையும் பாதிக்கும். அப்ப அவங்க என்ன செய்றோம், அந்த டைம்ல இங்கிலீஷ் படிப்பிக்காம மேத்ஸ் சப்ஜெக்ட் தான் படிப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களையும் அந்த ஸ்டூடண்ட்ஸையும் வந்து பாதிக்கக்கூடியதாவும் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்க சொல்றோம் முதலாவது நாங்க இந்த டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆட்டோனமி. சுய ஆட்சி முறைமைன்னு கூட நாங்க இத சொல்லுவோம். அதாவது வந்து நார்மலா வந்து நாங்க ஒரு டாஸ்க்க பிளான் பண்றதுலருந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்றது வரைக்கும் நாங்க எல்லாமே வந்து ஒரு சுதந்திரம் ஒண்ணு வழங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி வழங்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்குன்னு ஒரு கிளாஸ் அலோகேட்டட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த கிளாஸ எப்படி கொண்டு போகணும்? இந்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ட அந்த டெர்ம்ஸ்க்குள்ள நாங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்? இப்ப அந்த அச்சீவ்மென்ட்ட வந்து நான் என்னென்ன எப்படி அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு கிரியேட் ஆகும்ன்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ இது பொதுவாவே வந்து இந்த மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரியான டீம்ல எல்லாம் வந்து இந்த ஆட்டோனமின்னு சொல்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காவே காணப்படும். ஒரு ஆர்கனைசேஷன்ல மேனேஜர்ஸ் அப்படி இல்லாட்டி ஹெச்ஆர்எம் வந்து என்ன சொல்றது? எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர்ஸ் அவங்களுக்கெல்லாம் காணப்படும். அடுத்தது வந்து ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்ன்னு சொல்லி சொல்றத வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த வேலைய செய்றத பத்தி அவங்களுக்கு இருக்கிற அந்த தகவல் மற்றும் தெளிவுத்தன்மை. அதாவது வந்து இந்த டாஸ்க்க இப்படித்தான் செய்யணும். ஸோ அத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப அதுதான் ஃபீட்பேக். இப்ப இதுல இந்த பிழைகள், பிரச்சனைகள் தான் இருக்கு. இத நான் எப்படி நிவர்த்தி செஞ்சு கொள்ள போறேன்? அதாவது வந்து என்ட வேலை செய்ற திறன நான் எப்படி டெவலப் பண்ணிக்கொள்ள போறேன். அது மட்டும் இல்லாம வந்து நாங்க வந்து கண்டிப்பா இந்த ஃபீட்பேக்க வந்து பெற்றுக்கொள்ளணும். ஸோ அது வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்கட்ட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க அந்த சேவைய வழங்குறவங்கட்டயா இருக்கலாம். நாங்க அந்த ஃபீட்பேக்க பெற்றுக்கொள்வதன் மூலமா வந்து எங்கள நாங்க கரெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லியும் சொல்றாங்க. சரியா? ஓகே. அடுத்த விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பெர்சனல் வொர்க் ஓகே, ஓகே, ஓகே.
சாரி. இது பாருங்க சைக்காலஜிக்கல் ஸ்டேட் அண்ட் வொர்க் அவுட்கம். அப்ப இதுல முதலாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த வேலை என்ற சிறப்பியல்பு மாதிரி. அதாவது வந்து நாங்க வேலையை எவ்வாறு சிறப்பா செய்யணும்னு சொல்லி நாங்க தேடிக்கொள்றது மட்டும் இல்லாம, அந்த வேலைய மகிழ்ச்சியா செய்றது மூலமா வந்து புரொடக்டிவிட்டி வந்து எங்களுக்கு அதிகரிச்சு கொள்ள முடியும். அப்போ ஊழியர்கள் வந்து உண்மையாலுமே வந்து அத உள ரீதியா வந்து அத அவங்க அனுபவிப்பாங்க. ஓகே, நான் வேலை செய்றது திருப்தி ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, முதலாவது வந்து நாங்க சொல்றோம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மீனிங்ஃபுல். அதாவது அனுபவம் வாய்ந்த, அதாவது ஒரு ஊழியர் வந்து என்ன செய்றாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு டீச்சர், நாங்க அவங்களுக்குன்னு அந்த விருப்பமான விஷயத்த வந்து செய்ய குடுக்கக்குள்ள வந்து, அவங்க அதன் மூலமா ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையாலுமே வந்து நான் செய்ற இந்த வேலை வந்து ஒரு அர்த்தமுள்ள விஷயமா காணப்படுதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவுட்கம். அதாவது வந்து ஒரு அனுபவம் மிக்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒண்ணு கிடைக்கும். ஓகே, அந்த பொறுப்ப வந்து அவங்க டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட பணிய வந்து அந்த டைம் பீரியட்குள்ள முடிக்கணும். அத எப்படி சக்சஸா முடிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்து வருவாங்க. அடுத்தது நாலெட்ஜ் ஆஃப் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். இப்போ உண்மையாலுமே வந்து அவங்களோட முடிவுகள் வந்து எப்படி இருக்கும்னா, அக்யூரசியா இருக்கும். அதாவது வந்து அந்த வேலைய வந்து சிறப்பா செய்யும் பொழுது, அவங்க அந்த ஃபீட்பேக்லாம் சரியா தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, அவங்களுக்கு அந்த உண்மையான, அதாவது வந்து அந்த நாலெட்ஜ் ஆஃப் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ், உண்மையாலுமே வந்து அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா அவங்களுக்கான ஒரு ஆக்சுவல் நாலெட்ஜ் வந்து உண்மையா ஒரு நாலேட்ஜ் வந்து காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பெர்சனல் அண்ட் வொர்க் கண்டிஷன். இது மூலமா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, என்ஹான்ஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். அதாவது வந்து இந்த பண்பு மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, வேலையில வந்து திருப்தி ஏற்படுத்தப்படும். ஊழியர்கள் தங்களோட வேலைகள்ல வந்து அதிக திருப்தி அடைவாங்க. ஸோ இது சாதாரண பணிகள்ல வந்து சலிப்புத்தன்மை வந்து இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பெட்டர் த டாஸ்க் டெலிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உறுதி செய்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு குடுத்திருக்க டாஸ்க்க வந்து நாங்க என்ன செய்வோம், சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சு கொள்ளக்கூடிய. இதன் மூலமா வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து அ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் கருதப்படுது. அப்ப அந்த வேலை செய்றதுல வந்து உண்மையாலுமே வந்து நாங்க 100% சரியா செஞ்சிருக்கோம்னு சொல்லி. அடுத்தது வந்து சிறந்த பணிகள்ல வந்து பிரதிநிதித்துவம். அதுதான் கிளியர் ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி சொல்றது. அப்ப சாரி. பெட்டர் டாஸ்க் டெலிகேஷன்னு சொல்லி சொல்றது. இன்ஷூர் ஜாப் என்ரிச்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, அ அந்த வேலைகள வந்து சரியா வந்து உறுதி செய்றதுன்னு சொல்லி சொல்றது. பெட்டர் டாஸ்க் டெலிகேஷன்னு சொல்லி சொன்னா தான், அதாவது சிறந்த பணிகள்ல பிரதிநிதித்துவம். நாங்க எங்களோட வேலைகள வந்து சரியா வடிவமைச்சு பயன்படுத்துறது மூலமா, வொர்க்க வந்து டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். இன்னும் அதுல இருக்கிற மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் முடியும்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து கிளியர் ஆர்கனைசேஷனல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி நாங்க அத சொல்றோம். அப்டின்னா சரியான அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வழங்கக்கூடியதா இருக்கும். சரியான இன்ஃபர்மேஷன நாங்க வழங்குவோம். அதுல சமாளிக்கிற தன்மை எதுவுமே காணப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இது தான் வந்து ஓவராலா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்க நாங்க இந்த ஜாப் கேரக்டரிஸ் மாடல்ஸ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? எம்ப்ளாயி வந்து அத எப்படி வந்து அதாவது பாருங்கன்னா, ஹவ் யூ கேன் யூஸ் த ஜாப் கேரக்டரிஸ் மாடல் டூ மோட்டிவ் த அகாடமிக் ஸ்டாஃப். அந்த அகாடமிக் ஸ்டாஃப்ப வந்து எப்படி மோட்டிவ் பண்ணலான்னு சொல்லி சொன்னா, நாங்க சரியான இந்த ஜாப் கேரக்டரிஸ் மாடல வந்து இந்த மாரியான விஷயங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம் வந்து சரியா இருக்கணும். இந்த இம்ப்ளிமென்டிங் கான்செப்ட். அதன் மூலமா தான் இந்த கோர் ஜாப் டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகி, கிரிட்டிக்கல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து பெர்சனலோ வொர்க் அவுட்கம் வந்து சக்சஸ்ஃபுல்லா 100% இருக்கும்னு சொல்லி. இதுதான் உங்களோட அசைன்மென்ட் டாஸ்க். இது 3 இத நல்லா 3 இந்த ரெக்கார்டிங்க நல்லா தெளிவா கேட்டுட்டு அசைன்மென்ட்ட செய்யுங்க. குட் லக்.